Alright, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாங்க ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, இந்த அருமையான காலை வேளைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இந்த நாளிலும் ஆவியானவரே, நீர் எங்கள் மத்தியில நீர் அசைவாட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஐயா, உம்முடைய அப்பா பிரசனத்தின் ஒளி எங்கள் மேல் கடந்து வர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். Father, we pray, Lord, that you will clothe us with the light of your presence, of Father. ஆண்டவரே, உம்முடைய விசேஷமான அப்பா கிருபை எங்கள் ஒவ்வொரு மத்தியிலும் இறங்கவே நாங்கள் செபிக்கிறோம். எங்களுக்கென்று நீ வைத்திருக்கிற வார்த்தையை ஆண்டவரை நாங்கள் விளங்கி கொள்ள நீ கிருபை தருவீராக. உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆல்ரைட், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏனென்றால் இந்த காலை வேளையில நம் மத்தியில ஆண்டவருடைய தீர்க்க தரிசனத்தின் வரம் நம் மத்தியில இருக்கிறதை நான் அறிகின்றேன். This morning we have a prophetic anointing that is moving in our presence. கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். போன வாரம் மைக்கேல் பேசின வார்த்தை, பாஸ்டர் மைக்கேல் பேசின வார்த்தையை நான் கேட்கும்போது, ஆண்டவர் 2 நாட்களுக்கு முன்பாக ஆண்டவர் அதே செய்தியை எனக்கு இரவு 12 மணிலேருந்து 2 மணி வரையிலும் தேவன் உட்கார்ந்து அந்த செய்தியை எழுத சொன்னார். ஸோ நான் ஃபோன் வைத்து நான் அந்த செய்தியை எழுதிவிட்டேன். அது எழுதிட்டு நான் ஞாயிற்றுக்கிழமை செய்தியை கேட்கும்போது எனக்கு ரொம்ப கவலையாக போச்சு. என்னடா, நான் இந்த வாரம் பேச வேண்டியதெல்லாம் அவர் பேசிட்டாரே என்று சொல்லி லாட் ஆஃப் பாயிண்ட்டாக கிளியராக தேவனு பேசினார். ஓகே, லாஸ்ட் வீக் த்ரூ பாஸ்டர் மைக்கேல். ஸோ தென் ஐ வாஸ் லிட்டில் பிட் டிசப்பாயிண்டட் வித் காட். ஆல்ரைட், ஸோ ஆண்டவர் நான் இப்படி செஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு பிறகு இந்த வாரம் முழுதுமாக ஆண்டவர் என்னை இரவு முழுதும் என்னை தூங்க விடாதபடி, நான் போய் படுத்துட்டானோ ஆண்டவர் எழுப்பி போட்டு என்னை தூங்கவே விட மாட்டார். ஸோ the whole week, all right, God has been revealing lot of secrets. ஆண்டவர் அநேக ரகசியங்களை தேவன் வெளிப்படுத்தி கொண்டே வருகின்றார். all right, இந்த விதமாக செய்தியை அநேக நாட்கள் ஆகிவிட்டது. Maybe I think the last was in Jalan Customs when I moved in this prophetic anointing. All right, because this anointing, when we move in this anointing, we move into a different level. All right, ஏன்னா இந்த அபிஷேகம் போகும்போது ஒரு வித்தியாசமான சூழ்நிலைக்குள்ளாக நாம் கடந்து போக வேண்டும். ஓகே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Anyway, this morning I want to thank God the Holy Spirit for being with us today. அப்போ இந்த செய்தி நான் வழக்கமாக கொடுக்குற செய்தி போலவே இருக்கவே இருக்காது. It will not be, but I will try to just what you call sink in, all right, whatever I can for your easy understanding. ஆண்டவரே, இந்த நேரத்திலும் ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொருவரும் விளங்கி கொள்ளத்தக்கதாக அப்பா நீர் எங்களோடு இடைப்பட வேண்டும் என்று நாங்கள் அறிக்கையிடுகின்றோம் நல்ல பிதாவே. All right, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். What God is speaking this morning, many points God today. So நான் அங்கங்க கொஞ்சம் I will give you as nuggets. All right, the first nugget that I want to give you is நீங்க கனி தர முடியாத மரங்களாக இருக்கிறீர்கள் சொல்லி தேவன் காண்பித்தார். நான் பேசின வார்த்தைகள் இன்றைக்கு உங்க அநேகரை நிச்சயமாக பாதிக்கும் என்று நான் அறிகின்றேன். I know that the words I'm going to speak is going to be very hurting for many of you. All right, I think for all of you. But anyway, what God speaks, I will speak. Okay, and God is saying, you are a church as a tree that is not bearing fruit. கனி தர முடியாத ஜனங்களாக இருக்கிறீர்கள் சொல்லி
கர்த்தர் இதை சொல்ல சொன்னார். ரைட், நான் இப்படி ஆண்டவர் சொன்னார் சொல்லவே மாட்டேன் அதிகமாக. ஆனால் இன்றைக்கு நான் பேசி முடிக்கிற வரைக்கும் ஆண்டவர் சொன்னார் தான் நான் சொல்ல போறேன். பிகாஸ் தட்ஸ் வாட் God has told. ரைட், ஸோ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, இன்றைக்கு ஆண்டவர் அநேகருடைய வாழ்க்கையில், எல்லாருடைய வாழ்க்கையிலும் God is going to give you a breakthrough. இதுவரையும் காண முடியாத ஜெயத்தை தேவன் இன்றைக்கு உங்கள் மத்தியில ஆண்டவர் செய்வார் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்தார். அல்லேலூயா. அநேகர் இன்றைக்கு இந்த ஹானா மலடி போல இருந்தா, பிள்ளை பெற்க முடியாத ஹானாள் எப்படி அவள் ஆசீர்வதிக்கப்பட்டு அவள் அநேக பிள்ளைகளை பெற்றெடுத்தாலோ அதே பிரகாரமாக ஆண்டவர் இன்றைக்கு கனி தர முடியாதவர்களாக, பிள்ளைகளை பெற்றெடுக்க முடியாதவர்களாக இருக்கிற நம்மத்தில ரைட், ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு அநேக பிள்ளைகளை கர்த்தர் கொடுக்க போகிறார். அல்லேலூயா. நீங்க நான் பேச காரியத்தை மேபி ஐ திங்க் யூ கேனாட் அண்டர்ஸ்டாண்ட் ஆர் ஜாயின். ரைட், அது ஜாயின் பண்ண முடியல. அதுக்கு பிறகு நீங்க நம்ம சபையில் இருக்க மூப்பருக்கு மத்தியில் நீங்க பிறகு கேட்டுக்கொள்ளுங்க. ரைட், ஸோ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் இதுக்கு மேலே நான் இறங்க முடியாது. ரைட், ஐ கேன் ஒன்லி கோ இன் தி ஸ்டாண்டர்ட் ஃபார் டுடே. ரைட், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரைட், அடுத்ததாக மானா கொரிபே சாந்தரிக்காரா பாபா. சிஸ்டர் ரேவதி எங்க காணோம்? ஓ, நீங்க எங்க இருக்கிறீங்க? ப்ரோமோட்டர்ல. ஓகே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் இந்த நேரத்தில் உங்கள் இடத்துல தேவனை இன்றைக்கு உங்களுக்கு வசனம் கொடுக்கிறாரு. என் வீட்டில் படிச்சுங்க. பிலிப்பியர் 4:19 Philippians chapter 4 and verse 19 God is giving. இப்படி நான் பேசிக்கும் போது பல வசனங்கள் உங்களுக்கு வரும். alright, ஸோ ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இன்றைக்கு ஆண்டவர் பாருங்க, உங்க கண்ணீரை நான் கண்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஏன்னா நீங்க கணவர் இருக்காது, கணவன் மூலியமாக மன்னிக்கணும் பிரதர். ஸோ கணவன் மூலியமாக உங்களுக்கு பிரச்சனை, பிள்ளைங்க மூலியமாக உங்களுக்கு பிரச்சனை. ரைட், உங்களுக்கு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையை நீங்க வாழ்ந்து கொண்டு வருகிறீர்கள். ஆண்டவர் உங்கள் கண்ணீரை கண்டேன் என்று சொல்றார். இப்ப சொல்றாரு, நான் உன் மகளே, நான் உன் கண்ணீரை நான் கண்டேன். அப்போ உன்னுடைய வாழ்க்கையில இருக்கிற சகலத்தையும் நான் வருகிற நாட்கள்ல நான் செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். உங்களுக்கு அநேக தேவைகள் உண்டு, ஆனா கர்த்தர் உன் வாழ்க்கையில் இருக்கிற தேவைகளை தேவன் சந்திப்பார் என்று வாக்கு கொடுத்தார். ஸோ நீங்க என்ன செய்யுங்கன்னா, கொடுக்கப்பட்ட வசனங்களை நீங்க தியானத்துல வைத்து அது மேல கை வைத்து ஒவ்வொரு நாளும் நீங்க ஜெபித்து உங்களுக்கென்று நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டும், எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆல்ரைட், ஆமென். ஓகே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆல்ரைட், அநேக கர்த்தர் சொல்றாரு, நீங்க இந்த யோர்தான் நதிக்கு முன்பாக வந்துட்டீங்க. வனாந்திர வாழ்க்கையை விட்டுட்டு யோர்தான் நதிக்கு முன்பாக வந்துட்டீங்க. ஆனா இந்த சபையானது இந்த யோர்தான் நதியை கடக்க முடியாதவர்களாக அவர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னார். ஸோ என்ன அர்த்தம்னா, you have come until river Jordan, but you have not crossed river Jordan. This is your standard now. Okay, உங்களை பத்தி நீங்க ஏதாவது நினைச்சுக்கிட்டு இருக்கலாம். ஓகே ஓகே, ஆனா கர்த்தர் சொல்றாரு, God is saying you have come to river Jordan, but you have not crossed river Jordan. ஏன்னா மேபி நீங்களா நினைக்கிறீங்க it is not necessary. ஏன்னா இந்த யோர்தான் நதியை கடந்து போனா நமக்கு இன்னுமாக அநேக பிரச்சனைகளை காண வேண்டும், அநேக சூழ்நிலைகளை கண்டு வர வேண்டும் என்று சொல்லி. அப்ப ஆண்டவர் சொல்றாரு என்னவென்றால், ஒன்னே உனக்கே விருப்பம் இல்லை, போதும், இது வரைக்கும் நம்ம அங்க இருப்போம், ஏன் நமக்கு additional பிரச்சனைகள்? Okay, because when you cross Jordan you have to fight the enemy again. So I do want just enough அப்படின்னு சொல்லி அதிலே இருக்கிறவர்கள் ஒரு சிலர் இருக்கிறீங்க. ரைட், ஒரு சிலர் you want to cross Jordan ஆனா you do not know how. எப்படி கடந்து வர வேண்டும் என்று சொல்லி உங்களுக்கு தெரியல.
அதனால தான் ஆண்டவர் பாருங்க இந்த செய்தியை வந்து இந்த வாரம் கத்தர் கொடுத்தாரு. ஆனா 3 மாதத்துக்கு முன்பாகவே 3 months ago ஆண்டவர் சொன்னாரு, ஒரு ஸ்பெஷல் பைபிள் கிளாஸ் நடத்து என்று சொன்னார், which we are going to do on the 16th. So God is bringing all these things together. Okay? ஏன்னா கடக்க வேண்டும், but you do not know how. ஒரு சிலர் கடக்க விரும்புறீங்க, ஆனா பிரச்சனை என்னன்னா கடக்க வேண்டிய கடந்து இக்கரையிலிருந்து அக்கறைக்கு போக அந்த விசுவாசம் இல்லை. Many of you do not have faith. So அந்த விசுவாசம் இல்லாதவர்களாக அநேக இருக்கிறீங்க சொல்லி கர்த்தர் காண்பித்தார். ஆகவே இன்றைக்கு கர்த்தர் இப்படி பேசிக்கொண்டே இருக்கும்போது நீங்க உங்களுடைய சொந்த வாழ்க்கையை நீங்க சோதித்து அறிந்து கொள்ள வேண்டும். You take an inventory, okay, of your own self. ஆடிட் பண்ணுங்க. உங்க சொந்த வாழ்க்கை ஆவின் ஜீவியத்தை நீங்க ஆடிட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறீங்க. ஏன்னா இன்றைக்கு வந்து நம்ம ஊழியத்தை ஆரம்பித்து சுமார் 44 வருஷங்கள் ஆகிவிட்டது. So it's about 44 years that we have started this ministry and we are keep going, we are still going on, all right? Now பாருங்க, இப்ப வந்து இந்த கத்த சொல்றாரு, மகனே பல காரியத்துல வந்து நீ அப்படியே ஓடிட்ட, ஆனா இந்த ஊழியத்துல இந்த நாட்கள்ல கடந்த 4-5 வருஷங்களாக ஒன்றுமே நாம் சாதிக்கவில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். மேபி 2-3 புதிய ஆத்மாக்கள் வந்திருக்கலாம், பட் ஆக்சுவலி ஆண்டுடைய கண்கள்ல இன்றைக்கு தேவன் சொல்றாரு, இன்றைக்கு இந்த செய்தியை நீ கொடுக்கவில்லை என்றால் ஒரு நாள் என்னுடைய சந்ததியில வந்து என்னுடைய பிரசனத்தை வந்து நிற்கும் போது உம்முடைய பிள்ளைகள் நிர்வாணிகளாக காணப்படுவார்கள். If you do not accept what God is speaking this morning, then God says that one day when you come into the presence of God, God is seeing you naked. I use the word that God tells me. Apna you have nothing there. ரட்சிக்கப்பட்டீங்க, வெறுமையாக இருப்பீர்கள். This is what the Lord is saying. Okay? So இந்த கர்த்தர் ஆண்டவர் என்னோடு பேசிக் கொண்டிருக்கும் போது வாரம் முழுதுமாக this whole week, right, God has been speaking and I believe God's the time that I spent with God, ஆண்டவர் அவருடைய இருதயத்தை தேவன் காண்பித்தார். You know, God loves you so much. Especially God loves this church so much. ஆண்டவர் இந்த சபையை அதிகமாக நேசிக்கிறார். நாம் ஆண்டவர் எத்தனையோ முறை நம்மளை மன்னித்திருக்கிறாரு. தொடர்ந்து நீங்க விழுந்தாலும் தேவன் சொல்றாரு, நான் தொடர்ந்து மன்னிப்பேன்பா. ஆண்டவர் சொல்றாரு, I will continue to forgive your people. This is the first word from the Lord, all right? என்னன்னா நம்ம எவ்வளவு விழுந்தாலும் தேவன் தொடர்ந்து நம்மை மன்னித்து கொண்டேதான் இருப்பார். Because he is the God of love. ஏன்னா அவர் அன்பின் தேவனாக இருக்கிறார். அதே நேரத்தில் தேவன் சொல்றாரு, உங்களுடைய பிள்ளைகளை பார்க்கும்போது என் இருதயம் மிகவும் துக்கப்படுகிறது. I am very much grieved. My heart is so grieved at your children. இன்றைக்கு ஆண்டவர் என்னையே நான் அவர்களுக்கு ஒப்பு கொடுத்துட்டேன். இன்றைக்கு அவங்களுக்குள்ளாக நான் தான் வாழுகின்றேன். ஆனா இது அறியாம இன்றைக்கு பிச்சைக்காரர்களை போல அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். God has given everything. He has given himself into us. இன்றைக்கு நமக்குள்ள வாசம் செய்கிறது யார் என்றால் இயேசுவானவர். இன்றைக்கு பரலோகத்துல எபிசியல் அதிகாரத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் இன்றைக்கு பரலோகத்துல நமக்கு வேண்டிய இன்றைக்கு நம்ம எங்க உட்கார்ந்து இருக்கோம் என்றால் we are sitting in the heavenly realm. ஆனா அதை உணராதபடி இன்றைக்கு அங்கேயும் இங்கேயும் திசை இல்லாதபடி without any direction we are running. ஏதோ ஒரு ஊழியம் செய்யணும், ஏதோ ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்.
But God says, you all have lost your direction. சொந்த வாழ்க்கையில நீங்க என்னத்தான் சாதிக்க போறீங்க? So God says, warn the people because the time is so short. ஏன்னா ஆண்டவர் வருகின்ற நாட்கள் சமீபமா இருக்கிறது. இது உண்மைதான். என்னன்னா நீங்க கிறிஸ்துக்குள் இருக்கிறீங்க. You are in Christ. You are in Christ. Not my word. You are in Christ. But who are you in Christ? கிறிஸ்துக்குள் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க யார்? இதை நீங்க உணராமையா ஜீவித்துக் கொண்டிருக்கீங்க. அதனாலதான் இன்றைக்கு உங்களோட ஊழியத்துல ஒரு அதிகாரம் இல்ல, ஒரு வல்லமை இல்லை. Because of that you have no power, there's no authority. நீங்க ஊழியத்தை கடந்து போறீங்க, ஆனா ஒரு வல்லமை இல்லாம ஒரு கடமைக்காக செய்யறீங்க. எப்படியாவது ஒரு 52 ஆத்துமாக்களை நம்ம கொண்டு வந்தோம்னு சொல்லி நீங்க செய்றீங்க. வெரி குட். ஆனால் ஒரு வல்லமை இல்லாம ஒரு அதிகாரம் இல்லாம நீங்க செய்றீங்க. You are doing this without any anointing and any power in the Lord. Because you do not know who are you in the Lord. It is true. நான் திருப்பி சொல்றேன். You are in Christ. கிறிஸ்துக்குள் இருக்கிறீங்க. அது நிமித்தம் நீங்க யார்? இதை கேள்வியை எழுதி வைத்துக் கொள்ளுங்க. ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு வைத்திருக்கிற privileges, ஸ்லாக்கியங்கள் என்ன? Okay, இதெல்லாம் I'm going to answer today. ஸ்லாக்கியங்கள் என்ன? தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற உரிமைகள் என்ன? What are the rights God has given us? What are the authority God has given us? அதிகாரங்கள் என்ன? ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிற ரிச்சஸ் அப்படின்னா ஐஸ்வர்யங்கள் என்ன? Because இதெல்லாம் in the New Testament you read all this, you know. ஆண்டவர் கிறிஸ்துக்காக ஐஸ்வர்யத்தை தேவன் வைத்திருக்கிறார். God has given us riches according to the New Testament. And we have also got inheritance. Inheritance na பொக்கிஷங்கள், சொத்து வைத்திருக்கிறார் ஆண்டவர் in Christ. ஆனா இது அறியாமலேயே வாழ்ந்து கொண்டு அப்படியே ஒரு கீழ்த்தரமான ஆவின் ஜீவியத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கேன். God wants us to level up. He's very grieved. He's very grieved. Rama Shandirika Rababa. Ora Baba Shindriya. Brother Philip, you have a question in your heart. You have many questions in your heart. Why is so many things happening to me at the same time? ஏன் என் வாழ்க்கையில எல்லா காரியமும் ஒரே நேரத்தில் வருகிறது? Lord gives you Deuteronomy 33. Just note it down, don't open, because I don't want to divert the message. Deuteronomy 33 and verse 27. ஆண்டு சொல்றாரு, மகனே, you whatever problems you are going through, my arms is holding you. என் கரங்கள் உம்மை பிடித்துக் கொண்டிருக்கிறது. My everlasting arms. I believe the Lord will say like that in that verse. Okay. Just trust the Lord. மகனே, ஆண்டு சொல்றாரு, my son, just trust me. Just trust me. There is a day when the doors will be open. இன்றைக்கு in your life you believe you are going through, doors are shut. But God is saying, in a couple of weeks, God is going to open doors if you trust Him. All right? Don't go with your own mind. Don't go with your own strength and own wisdom. The Lord says, I'm opening new doors for you. புதிய வாசல்களை உனக்கு திறந்து கொண்டிருக்கிறேன். But you must continue to trust me என்று தேவன் சொல்லுகின்றார். All right? The other thing which I will agree with the Lord, என்னன்னா, பைபிள் உங்களுக்கு தெரியாதுன்னு இல்லை. Most of you know your Bibles very well.
அநேக வசனங்கள் உங்களுடைய மனதில் நீங்க ஞாபகப்படுத்தி வைத்திருக்கீங்க. You got lot of memory verse inside you, I hope, and you are very faithful in reading your Bible, in praying. God is saying, இதெல்லாம் நீங்க உண்மையா இருக்கிறீங்க. You are very faithful in reading your Bible, in doing everything, every day reading Bible or praying. Okay, but the Lord says, this word that the Lord gave was mismatch. மிஸ்மேட்ச்னா பொருந்தலன்னு சொல்றாரு ஆண்டவர். எவ்வளோ வசனங்களை படித்து வைத்திருக்கீங்க, பைபிளை குறித்து எவ்வளோ தெரியும் உங்களுக்கு, ஆனா அவ்வளவு அறிவு இருந்தும் உங்களை ஜீவியம் அதோடு ஒத்து வரலன்னு கத்த சொல்றார். Can you understand? நம்ம இதோ ஒரு சொந்த உலகத்தில் இருக்கிறோம். எனக்கு எல்லாம் தெரியும், பைபிள் தெரியும், பைபிள் படிக்கிறேன், வேதத்தை படிக்கிறேன், ப்ரே பண்றேன், சர்ச்சுக்கு வர்றேன். சோ நம்ம இருக்கிற உலகம் இதுல தான். ஆனா கத்த சொல்லு, மகனே, உங்களுடைய பிள்ளைகள் அவ்வளவு அறிவு இருந்தும் ஆழமான சத்தியம் இருந்தும் their life, spiritual life, there is a mismatch. நம்ம சில நேரத்தை பார்க்குறோம் இல்லையா, சில நேரத்தில் சிலவங்க பாருங்க, சைஸ் பாருங்க, பெரிய சைஸா இருக்கும், 6 அடி, மேபி 6 feet, பிக் சைஸ், கருப்பா இருப்பாரு ஒருவர். ஆனா அவர் கிடைச்ச பொண்ணு வந்து சின்ன பொண்ணு, 4 feet இருக்கும், ஆனா அழகா இருப்பா. அப்ப நம்ம என்ன சொல்றோம்? இது எப்படி சேர்ந்து சொல்றோம்? பொருந்தலையேன்னு சொல்றோம். இதான் கத்த சொல்றார். பத்தி எப்படி விலைக்கு சொன்னாதான் தெரியுது, பொருந்தல. You know so much, but your life is not matching. God is speaking to Brother Rajan. Brother Rajanோட உள்ளத்துல எப்படியாவது இந்த ஊழியத்துல மீண்டுமாக பங்கு பெற வேண்டும். You have a desire in your heart, but at the same time you have a fear. Isaiah 58 verse 11 is God is giving you, all right? நீங்க எழுதி வச்சுக்கொள்ளுங்க, திருப்ப வேண்டாம். So God says what, all right? மகளே, திரும்பி என்னுடைய வழிக்கு வா. all right, ஒரு நாள் ஒரு காலத்தில் நீ எப்படி வாழ்ந்தியோ, எப்படி ஓடினியோ, அதே நிலைமையை விட I am going to raise you back. Okay, first in the corporate world, உலக ஸ்தானத்தில் உன்னை திருப்பியும் நான் உயர்த்துவேன் என்று கர்த்தர் சொல்றார். அதே நேரத்தில் ஊழியத்திலும் நீ பெரிய பங்கு எடுப்ப என்று கர்த்தர் சொல்றார். ஆனா ஒரு காரியத்தை தேவன் சொல்றாரு, எல்லாத்திலும் என்ன சொல்றாங்க, தாழ்மையோடு இருந்துக்கோ. And you speak less. When God gives you increment in your life, promotion in your life, you must become very quiet. When you become quiet, you will see this word being fulfilled in your life. Okay? Okay, let me go back to the message. All right. So there's a mismatch. Okay? பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில வந்து பெற்றுக்கொண்ட சத்தியத்தின் அடிப்படையில கொஞ்சம் கொஞ்சமாக வளரணும். இன்றைக்கு நம்முடைய வளர்ச்சி வந்து எவ்வளோ உயரமா இருந்திருக்கணும். பெற்றுக்கொண்ட அந்த ஞானம், பெற்றுக்கொண்ட தேவனுடைய அறிவு நம்ம எங்கேயோ நின்று கொண்டிருக்க வேண்டும். ஆனா we are stunted. You know stunted, வளர்ச்சி அதோடு நின்று விட்டது. ஆவியின் ஸ்தானத்துல ஆவின் ஸ்தானத்துல இன்றைக்கு we are stunted Christians. ஸ்டண்டட்னா வளர முடியாம, ஒரு என்ன சொல்லுவாங்க தமிழ்ல, ஸ்டண்டட். அந்த அளவுக்கு தான் வளரணும், அவ்வளவுதான். நீங்க இன்றைக்கு 7 feet 8 feet உயரமா இருக்க வேண்டும் ஆவியில. ஆனா இன்றைக்கு 3 feet தான் இருக்கிறீங்க. அதுக்கு மேல வளர முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறீங்க. Maybe some of you can
understand what I'm saying. Some of you may not understand. Okay. Next. You know the word of God. ஆண்டு சொல்லிட்டேன் இல்லையா, தேவ வார்த்தை உங்களுக்கு தெரியும். ஆனா தெரிஞ்ச வசனத்தின் அடிப்படையில் நீங்க ஆக்ட் பண்ணாம இருக்கு. ஆக்ட் பண்ணனா நீங்க கிரியையில அதை நடப்பிக்காம இருக்கிறீங்க. யூ ஹவ் நாட் ஆக்ட் ஆன் த வேர்ட். அப்படின்றால் உங்களுடைய விசுவாசம் செத்ததாய் காணப்படுகிறது. நான் உங்களை குற்றப்படுத்தல, but this is what God is saying, so I have to lay it out. உங்க வசனம் தெரியும் உங்களுக்கு, ஆனா உங்களுடைய நோ ஆக்ஷன். அவ்வளோ வசனம் தெரிஞ்சு கூட ஆக்ஷன் இல்லாத ஜனங்களா இருக்கும்போது ஆண்டவர் உங்களுடைய விசுவாசத்தை செத்த விசுவாசமாக தேவன் பார்க்கின்றார். பேதுரு இடத்துல தேவன் சொன்னார் இல்லையா, சில வாரங்களுக்கு முன்பாக, போய் ஒரு மீன் பிடிச்சிருவா, தூண்டி போட்டு மீன் பிடிச்சிருப்பா அப்படி சொல்லும் போது பேதுரு என்ன செஞ்சாரு? ஓடி போய் மீன் பிடிச்சார். நீங்க பிடிப்பீங்களா? நோ. கதை கேட்கறது நல்லா இருக்குது இல்லையா, பைபிள் கதை கேட்கறது நல்லா இருக்குது. ஆனா இதே ஆண்டவர் உங்க இடத்துல இதே காரியத்தை சொல்லியிருந்தா நீங்க செஞ்சிருப்பீங்களா? அதான் சொல்ற, ஆண்டவரே ஆண்டவரே பேசுவீங்க, ஆனா when the time come to act, you will not act. This is what grieves the heart of God. பேதுரு இயேசுவானவர் தண்ணி மேல் நடந்து வந்தார். பேதுரு என்ன செஞ்சாரு? ஆண்டவர் கேட்டார், ஆண்டவரே நானும் தண்ணி மேல் நடக்க முடியுமான்னு கேட்டார். ஆனா நீங்க அதே படகுல உட்கார்ந்து இருந்தீங்கன்னா நீங்க படகை விட்டு வெளியே வந்திருக்கவே மாட்டீங்க. நம்ம சத்தியம் அவ்வளோ கேட்கிறோம், ஆனா சத்தியத்தை எவ்வளோ கேட்டு கூட இன்றைக்கு தண்ணி படகை விட்டு வர முடியல. You know why we are so hesitant to get out of the boat? ஏன்னா we are very in a comfort zone. நம்ம நல்ல ஒரு சூழ்நிலை இன்றைக்கு சுகமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏன் நமக்கு வேண்டாத பிரச்சனை? தண்ணி மேல நடந்து தண்ணி மேல பட்டு எதுக்கு நமக்கு இந்த வாழ்க்கை? ஏன் நமக்கு வீணான பிரச்சனை? ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில நம்ம பல காரியத்தை திட்டமிட்டுட்டேன், இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும்னு சொல்லி. ஸோ இப்போ நம்ம தண்ணி மேல் நடக்க ஆரம்பிக்கும் போது ஏசு சொன்னது போல we have to change our plans, and you will not change your plans. You are not ready to change your plans. That's what the Lord is saying. You are not ready to, because you have your own plans. ஆண்டவர் சொல்லுகிறாரு, ஒரு சில உறவுகளை விட்டு கொடுங்க, விட்டு விடுங்க. Give away some relationship. இப்ப இருக்கிற சில உறவுகள் தவறான உறவுகள். Give it up, but you won't give it up. உங்களுக்கு தெரியும் அந்த நபர் சரியில்லைன்னு தெரியும் உங்களுக்கு, but you are not giving up. Why? That's why you are not coming out of the boat. You are not prepared to come. You are not prepared to give away your worldly issues. உலக ஆசைகளை நீங்க விட்டுவிட நீங்க ஆயத்தமாகல. You want to live in your present lifestyle. You think God doesn't know what you're doing? Let this be a big warning to you. பாருங்க, இன்னொரு காரியம், மார்க் 10ஆம் அதிகாரத்துல ஒரு வாலிப பையன் வந்த ஆண்டவர்ட்ட. But he was a rich young man. Bible says he was a rich young man. பைபிள்ல அவர் வந்து ஆண்டவர் சொன்னார், ஆண்டவரே I want to become a Christian. அப்படி சொல்ல, I want to become your disciple. உங்களுடைய சீஷனாக மாறணும்னு கேட்கிறார். அதுக்கு நீ என்ன செஞ்சேன்னு கேட்டார் ஆண்டவர். ஆண்டவரே எல்லா மோசே கொடுத்த எல்லா கட்டளைகளையும் நான் கை கொண்டு, இதான் அவர் சொல்றாரு. If you read Mark chapter 10,
You will note that 17 onwards to 22. He said, நான் எல்லாத்தையும் நான் கடைபிடித்தேன். I have followed everything. ஆண்டு ஒரே ஒரு காரியம் செய்ய சொன்னார். He only has want to do one thing. என்ன செய்ய சொன்னாரு? உனக்கு இருக்கிற எல்லா சொத்தையும் நீ வித்துட்டு என் பின்னால வா என்று கேட்டார். He was a very correct man, correct Christian, நம்ம மாதிரி. ஆனா ஆண்டு ஒரே காரியத்தை விட சொன்னாரு, விட முடியல. அர்த்தம் என்னன்னா, ஆண்டுடைய கட்டளைகள்ல கட்டளையே அவனால கைப்பிடிக்க முடியல. ஆனா அவன் என்ன சொன்னா, I am a follower of Christ. I am following everything. But he couldn't give one thing up. அர்த்தம் என்னன்னா, ஆண்டு சொன்னாரு, கட்டளை மோசை கொடுத்த கட்டளை என்றால், என்னை அன்றி தேவர்கள் உங்களுக்கு இருக்கக்கூடாது. I am the one and the only God. அவர் தான் நம்பர் 1 வாழ்க்கையில. ஆனா இவனுக்கு யார் நம்பர் 1னா, அவனுடைய சொத்து, அவனுடைய செல்வாக்கு. So actually he cannot keep the law of Moses. ஆண்டவர் மோசே மூலமா கொடுத்த கட்டளைகளை அவன் கை கொள்ளாத ஒரு மனுஷனாக தான். ஆனா வெளிப்படையாக எல்லாத்தையும் அவன் செஞ்சானான். ஆனா உள்ள இதயத்துல அவன் விட்டு கொடுக்க முடியல. He cannot sell. ஏன்னா அவனுடைய இதயத்துல நம்பர் 1 யார் உட்கார்ந்து இருந்தானா, அவனுடைய சொத்து செல்வம். It was not God. So today why God is speaking this, because God is saying, உங்களால எனக்கு முதலிடம் கொடுக்க முடியுமா? அநேகருக்கு இன்னைக்கு வீடு நமக்கு என்ன சொல்லுவாங்க, நமக்கு சென்ட்ரலா இருக்கலாம். நம்முடைய பிள்ளைகள் பாருங்க, இன்னைக்கு நம்ம இதை காட்டாலும் இல்ல பிரதர் எனக்கு வேலை. ஸோ வேலை இன்னைக்கு நம்ம ஒரு ஃப்ரீயா ஒரு பைபிள் கிளாஸ் நடத்தணும் வாங்கன்னு சொன்னா, எனக்கு வேலை, எனக்கு அந்த பிரச்சனை, நான் அதை போய் செய்யணும், அப்படி ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லிக்கொண்டே தான் இருக்கணும். ஆனா சொல்றோம் ஐ லவ் ஜீசஸ் என்று சொல்றோம். அர்த்தம் என்னன்னா, அந்த படகை விட்டு நீங்க வெளியே வர முடியாது. பேதுரு குறித்து, பேதுரு விசுவாசத்தை குறித்து பல காரியங்களை நீங்க பேசலாம். You can speak about the faith of Peter, but at least he got out of the boat. உங்களால அந்த படகை விட்டு வெளியே வர முடியுமா? What is more important than God? What is more important than God? All right, let me continue. நல்லா அப்படியே கொஞ்சம் மொட்டையா முடிக்கிறேன், அவ்வளவுதான். செய்தி அங்கேயே நீங்க திருப்பி இன்னைக்கு பேசுற காரியத்தை நீங்க விளங்கணும்னா, நீங்க இதை 2-3 வாட்டி நீங்க போட்டு கேட்கணும். அப்போ மெதுவா கொஞ்சமா போட்டு கேட்கணும். தேவன் சொல்றாரு, எவ்வளோ சத்தியங்களை நீங்க மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கீங்க, எவ்வளோ சத்தியத்தை நீங்க கேட்குறீங்க. இங்க சர்ச்சில் மட்டும் இல்லை, நீங்க யூடியூப்ல, இன்றைக்கு டிவியில, இன்டர்நெட்ல நீங்க எவ்வளோ செய்திகளை கேட்டுக்கொண்டு இருக்கீங்க. Either in Instagram or whatever gram, you are listening to many messages. சில நேரத்தில் நீங்க யாராவது விசேஷமான ஊழியக்காரங்க வந்தா நீங்க மற்ற சர்ச்சுக்கும் ஓடி போய் அங்க போய் செய்தியை கேட்குறீங்க. தேவன் கேட்கிறாரு, என் மகளே, என் மகனே, எவ்வளோ செய்தியை கேட்டுக்கிறிய, உன் வாழ்க்கை கொஞ்சமாவது மாறி இருக்குதா? You heard so many messages. Has there been any change in your life? Because your faith is dead. Your faith is dead. அதனாலதான்
நீ கர்த்தருக்கென்று ஒன்றுமே நீ செயல்பட முடியல. You cannot achieve anything for God. How is this? You heard so many messages. You know the Bible from தலைக்கீழா சொல்லுவாங்களே, கரைச்சி குடிச்சிருப்பீங்க. ஆனா சொந்த சின்ன சின்ன பிரச்சனைகள், பிள்ளைங்க பிரச்சனைகள், மனைவி பிரச்சனைகள், கணவன் பிரச்சனை, குடும்ப பிரச்சனைகள், ஒர்க் பிரச்சனை, பிசினஸ் பிரச்சனை, ஏன் ஒன்னால அதை ஒன்னால சமாளிக்க முடியல? Why you cannot deal? After going for so many meetings, hearing so many messages, why? அமெரிக்கால இருந்து யாராவது பிரசங்கி வந்தா அவர்கிட்ட போய் கேட்கணும்னு நினைக்கிறீங்க. சிலது எனக்கே வெக்கக்கேடா இருக்குது. வெரி சாரி. ஏன்னா ஒரு சிலர் வந்து இங்க வந்து கேட்கும் போது எனக்கு கொஞ்சம் அவமானமாய் ஆகிவிட்டது. I am really very shy. I am very ashamed of the pitiful situation you all are in. அப்படின்னா கேட்கிற வசனங்கள், கேட்கிற சத்தியம் உங்களுக்குள்ளாக கிரியை செய்யவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். பேதுருவோட விசுவாசம், அவர் இறங்கி போனார், அவர் மூழ்கினார். ஓகே, அந்த டைம்ல இயேசுவை கூப்பிட்டார். அவர் பேதுருடைய விசுவாசத்தை குறித்து பேசுவதற்கு நமக்கு என்ன சொல்லுவாங்க தமிழ்ல? அருகரை இல்லை. நீ தான் சொன்ன, எனக்கு வார்த்தை வராது. நம்ம சொல்லிக்கிறோம், ஓ பலத்தினாலும் அல்ல, அப்புறம் பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவ ஆவியினாலே தான் கூடும். ஆமா, உங்க பிரச்சனை வரும்போது இந்த ஆவியானவர் எங்க போனாரு? ஹலோ, உங்களுக்கு பிரச்சனை வரும்போது வேலையிலையோ வீட்டிலையோ கணவன் மத்தியிலையோ பிரச்சனை வரும்போது இந்த வசனத்தை எல்லாருக்கிட்டையும் சொல்றீங்க, அறிக்கை எடுக்கிறீங்க, ஆண்டவர் கண்ணீர் வடிக்கிறார். அமெரிக்கால இருந்து வரணும், இல்லாட்டி மூணுல இருந்து வரணும்னு வெயிட் பண்றீங்க. இன்னைக்கு அடுத்த வாரம் சர்ச்சுக்கு வருவீங்களான்னு தெரியாது. அடுத்த வாரம் வருவீங்க, அதுக்கு அடுத்த வாரம் வர மாட்டீங்க. ஏன்னா அதுக்கு அடுத்த வாரம் நான் இருப்பேன்ல. So you may say, oh, Pastor Solomon coming, so you may not want to come. ஆண்டவர் சொல்றது, இந்த இடத்துல உங்கள் மத்தியில அநேக யோனாமார்கள் இருக்கிறீங்க. யோனா? ஜோனா, மிஸ்டர் ஜோனா, அவர் என்ன செய்யறாரு? ஆண்டோட வார்த்தையை கேட்டாரு. ஆண்டு இது நீதான் சொல்ற ஆண்டவர். யோனா கதையை பத்தி பேசாதீங்க, அந்த யோனா நீதான். அநேக யோனாமார்கள் நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க. அநேக யோனாமார்கள் இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க. யோனா என்னது? தேவனுடைய ஊழியக்காரன். ஆண்டோடைய வார்த்தையை கேட்டாரா இல்லையா? நீங்க தேவனுடைய வார்த்தையை கேட்கறீங்களா இல்லையா? சத்தமா சொல்லுங்க. ரொம்ப சோர்வா இருக்கிறீங்க, பரவாயில்ல, ஐ அண்டர்ஸ்டாண்ட். பட் தேவனுடைய வார்த்தையை கேட்கறீங்க. யோனா என்ன செஞ்சாரு? தேவனுடைய வார்த்தையை கேட்டுட்டு கீழ்படிஞ்சாரா? இல்ல. அந்த யோனா தான் நீங்க. நீங்க பாருங்க, தேவன் பாருங்க சொல்றாரு என்னன்னா, முக்கியமான அந்த பிரின்சிபல்ஸ் ஒரு செய்தியில, அது யூடியூபோ இந்த புல்பீட்லயோ மற்ற புல்பீட்லயோ நீங்க கேட்கிற செய்தியில அந்த கருத்து என்ன, வாட் இஸ் த பிரின்சிபல், அதை நீங்க புடிச்சுக்கொள்ளணும்.
அதை பிடிச்சு கொண்டு அதுக்குள்ளாக ஜெபித்து உங்க வாழ்க்கையை அதுக்குள்ளாக நீங்க கொண்டு வரணும். அதை விட்டுட்டு நீங்க என்ன செய்றீங்கன்னா, முக்கியமில்லாத சில காரியத்தை குறித்து பேச ஆரம்பிக்கிறீங்க. வீண் பேச்சுகள். தேவன் என்ன சொல்றாரு, இப்ப சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாரு, மாட்டை கயிறு போட்டு கட்டி வைப்பாங்க இல்லையா, மாட்டு கையில பிடிச்சி வச்சுக்கிட்டு அந்த மாட்டு கயிறை குறித்து உங்களுக்கு சண்டை, இது கரெக்டா அது கரெக்டான்னு. ஆனா மாடை விட்டுட்டீங்க. ஹலோ, புரியலையா உங்களுக்கு? அர்த்தமில்லாத மாட்டு கயிறை குறித்து தான் உங்களுக்கு பிரச்சனை. ஆனா மாடு என்ன ஆயிடுச்சுன்னு உங்களுக்கு கவலையே இல்லை. அந்த சின்ன சின்ன சில்லற காரியத்தை வச்சுக்கிட்டு உங்க வாழ்க்கையில நீங்க வளர முடியாம இருக்கிறீங்க. பாருங்க, இந்த யோனா பாருங்க என்ன பிரச்சனைனா, காலேபை போல ஆண்டவரை முழுமையாய் பின்பற்றினார். முழுமையாய் பின்பற்ற முடியல. He couldn't follow the Lord. கேலேபை போல அவன் பின்பற்ற முடியல முழுமையாக. அவனை ஒரு மீன் வந்து முழுங்கிடுச்சு. ஃபிஷ் கேம். அந்த மீன் பாருங்க 3 மாதம் வயிற்று இருந்தது. ஆனா இவன் வந்து கீழ்ப்படியாத ஒரு தேவ ஊழியக்காரன் சொல்லி என்ன செஞ்ச, மீன் கூட அவனை சாப்பிடல. முடிச்சிடுமா? போதுமா? இப்ப ராபா கொரியாந்திரி கராபா. இந்த நாட்கள்ல பிசாசனவன் வந்து நம்ம எப்படியாவது நம்மை அவன் கீறி போட வேண்டும் என்று சொல்லி அவன் பல திட்டங்களை அவன் செய்கிறான். He is doing lot of plans to tear us up in pieces. மானா குருபஷாந்திரி கராபா. நமது நிம்மதியை அவன் கொலைத்து போடுகின்றான். பரமேஷ் கர்த்தர் சொல்றாரு, நீ உபாகம் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தின் பிரகாரமாக பல விதமான எதிரிகள் உன்னை எதிர்த்து வருவார்கள். ஆனா என் மேல் நீ நம்பிக்கை இரு. ஒரு வழி வந்தவர்கள் 7 வழியில அவங்க திரும்பி போவார்கள். இது கர்த்தர் உனக்கு கொடுக்கிற ஒரு வாக்கு தத்தம். நீ கடந்து வர்ற பாதையை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆனா தேவனுக்கே நீ உண்மையா இருக்கணும். That's always a condition. சில நேரத்தில் நமக்கு பிரச்சனை ஏன் வருதுன்னா, நம்ம மற்றவர்களையும் பிரியப்படுத்த விரும்புகின்றோம். மேபி பிள்ளைகளை பிரியப்படுத்த விரும்பலாம், சொந்தக்காரங்களை பிரியப்படுத்த விரும்பலாம், நண்பர்களை பிரியப்படுத்த விரும்பலாம். ஆனா நம்ம ஆண்டவரை தான் நம்ம பிரியப்படுத்த வேண்டும். So ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். He giving you a promise. All right, receive it. அதை ரிசீவ் பண்ணி நீங்க என்ன செய்யணும்னா, நீங்க அதுல தியானமா இருக்க வேண்டும். After 40 years of messages, hearings, சத்தியத்தை 40 வருஷமாக சத்தியத்தை கேட்ட பிறகு நம்முடைய வாழ்க்கையில ஒரு வளர்ச்சி இல்லாம இருக்கிறது வந்து கர்த்தருக்கு அது கவலையான ஒரு காரியம், துக்கத்தை கொண்டு வர ஒரு காரியம். இந்த 40 வருஷங்களாக நாம் எங்க இருக்க வேண்டும்? Even though you are 10 years or 5 years or 20 years, where should you be? உதாரணமாக ஒரு சின்ன பிள்ளை பிறக்கும் போது நம்ம என்ன செய்யறோம்? அதை ஸ்கூலுக்கு அனுப்புறோம். முதல் ஸ்கூல் எதுக்கு அனுப்புறோம்? சத்தமாக கிண்டர் கார்டன் அனுப்பிட்டு 40 வருஷம் பிறகும் அது கிண்டர் கார்டன்லேயே உட்கார்ந்துருந்தா என்ன ஆகும்? நான் இப்ப பிள்ளைங்களை பத்தி பேசல, குழந்தைய பத்தி பேசல. இங்க இருக்கிற உங்களை பத்தி தேவன் பேசிக்கிட்டு இருக்க. வளர்ச்சியே இல்லை வாழ்க்கையில, வளர்ச்சியே இல்லை. யூ கேன் கிளைம், நோ நாங்க அங்க வாழ்ந்தோம் இங்க வாழ்ந்தோம். நோ, தேவன் சொல்றது நான் சொல்றேன், அவ்வளவுதான்.
யூ டோன்ட் லைக் மீ, ப்ளீஸ் டோன்ட் லைக் மீ. பாருங்க, இப்போ சின்ன குழந்தை அங்கே ஓடிக்கிட்டு இருந்தா, அந்த பையன் ஓடிக்கிட்டு இருந்தான். அவன் இங்க அம்மாவை காண, எஸ்தரை காண, இங்க எஸ்தர் பாருங்க, கம் அங்கே அங்கே இல்லையா, இங்கே பாருங்க. இந்த பையன் பிறக்கும் போது இந்த சைஸ்ல இருந்தா இல்லை. இப்ப நம்ம எல்லாருக்கும் அதே உண்மைதான். நம்ம பிறக்கும் போது நம்ம பெற்றோர்கள் செஞ்ச காரியம் என்னன்னா, சாப்பிடு சாப்பிடுன்னு சொல்லி நம்முடைய வாயில கொண்டு வந்து திணிச்சு கொண்டே இருந்தாங்க இல்லையா? சாப்பிடு சாப்பிடு. ஏன்? எதுக்கு? வளர்றதுக்கு, வளர்ச்சி. பெற்றோர்கள் செய்த முதல் காரியம் சாப்பிடு சாப்பிடு சொல்லி நமக்கு ஊட்டி 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 நம்ம வளர்த்து எடுத்துட்டாங்க. ஏன்னா நம்ம வளரணும் சொல்லி. வாரம் வாரம் தேவ செய்தியை வச்சு உங்களை ஊட்டி கொண்டே இருக்கிறாரு, ஆனா வளர மாட்டீங்க. மாமா குரு விஷந்திரி கரபாபா. So God is looking for growth. Okay, brothers and sisters here, you have been sitting under this pulpit for many years. I ask you one question. What is your ministry? What is your ministry, my boy? உங்க ஊழியம் என்ன? இங்க இருக்கிறவங்க கேட்கிறேன், பேர் சொல்ல விரும்பல. Because all that are coming in the video, உலகம் எங்கும் ஜனங்க கேட்பாங்க, உன்னுடைய ஊழியம் என்ன? What is your ministry? Can you answer that? நான் பாஸ்டர் பின்னால போறேன், நான் அந்த பாஸ்டர் பின்னால போறேன், அந்த மூப்பர் பின்னால. இந்த பின்னால போற வேலை வந்து ஊழியம் அல்ல. That is not called ministry. Sorry, that is not called ministry in God's dictionary. இது நம்ம ஊழியம் செய்யணும் சொல்லி எங்கேயாவது நம்ம போயிட்டு இருக்கிறோம். ஆனா ஆண்டவருடைய கண்கள்ல இது ஊழியமே இல்லை. இது முடிக்கிறது முன்னுக்கு தேவன் உங்களுக்கெல்லாம் ஒரு ஊழியம் கொடுக்க போறாரு. அதுதான் ஊழியம். அதுல நீங்க உண்மையும் உத்தமத்தோடு நீங்க இருப்பீங்கன்னு சொல்லி இன்றைக்கு தான் அது முடிவு வரும்போது. அடுத்து, ஊழியமே தெரியல உங்களுக்கு. பவுல் சொல்றாரு, உன் ஊழியத்தை நீ எப்படி ஆண்டவர் ஊழியத்தை நிறைவேற்ற போறீங்க? ஊழியமே தெரியலையே. ஹலோ, how are you going to fulfill your ministry? ஆண்டவர் கேட்பார். இது வந்து பைபிள் ஸ்டடியில, பைபிள் கிளாஸ்ல உங்களுக்கு சொல்லி கொடுக்கப்படும். little bit, I will touch little bit. What is ministry? ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருக்கும் தேவன் ஊழியம் வைத்திருக்கிறார். Every one of you here, even the young people, God have a ministry for all of you. உங்களுடைய ஊழியத்தை நீ நிறைவேற்று. பாருங்க, நம்ம மற்றவங்க பின்னால போறது ஊழியம் இல்ல. You want to disagree with me, you can disagree with me. இப்போ உங்களுக்கு தெரியும், மலாக்கால போகும்போது alright, பல சபைகள் என்னை பயன்படுத்துகிறார்கள். many churches are using me. அது மட்டும் இல்லாம இன்றைக்கு ஒரு சிலர் ஊழியத்துல கிறிஸ்துவங்க தான், அவங்களுக்கு திருமணம், ரெண்டு வித்தியாசமான சபைகள். ஒரு பொண்ணு அங்க, மாப்பிள்ளை எங்க வந்தா அங்க வந்து சர்ச் பிரச்சனை வருது. ஸோ இந்த சர்ச் பிரச்சனை வரும்போது என்னை வந்து ஒரு பொது மனுஷனாக வைத்து என்னை வந்து அந்த திருமணத்தை நடத்த சொல்றாங்க. செய்தியை நான் கொடுக்குறேன், அதையும் நான் செய்கிறேன், திருமணத்தையும். Doing the wedding is not my ministry. நான் உதவி தான் செய்கிறேன். இதே மாதிரி பல இடத்துல நான் திருமணத்தை நடத்தி வச்சிருக்கிறேன். ஆண்டு சமூகத்தில் போயிட்டு ஆண்டவர் கேட்பார், உன் ஊழியத்தை நிறைவேற்றினியா கேட்டா, எஸ் ஆண்டவரே, நான் அங்க போய் கல்யாணத்தை நடத்த, அங்க போய் இது வந்து உனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம் இல்லை. இது வந்து நீ உதவி செய்யற. ஹலோ,
விளங்கல உங்களுக்கு? கொஞ்சமாவது மூச்சு விடுங்களேன். இது வரைக்கும் உயிரோடு இருக்கிறீங்களா தெரியுமா? பாருங்க, சில சபையில வந்து பாஸ்டருக்கு தெரியும், ஒரு சில சபையில வந்து பிரச்சனை கணவன் மனைவிக்குள்ளாக, அவங்களுக்கு கவுன்சிலிங் செய்யறதுக்கு என்னை கூப்பிடுவாங்க. இப்போ வந்து ஒரு புது கேஸ் வந்துகிட்டு இருக்கு எனக்கு. அவங்ககிட்ட உட்கார்ந்து பல மணி நேரம், தட்டே வந்தாரு 3 ஹவர் உட்கார்ந்து பேசுறேன். அடுத்த சனிக்கிழமை வராரு, அதோட 3-4 ஹவர் வரும். ஸோ இதே மாதிரி கவுன்சிலிங் செய்கிறேன் கணவன் மனைவிக்கு மத்தியில். இது ஊழியமா? அது ஊழியம் தான், இது மினிஸ்ட்ரி. ஆனா என்னுடைய ஊழியம் இல்லை. விளங்க உங்களுக்கு? தட் இஸ் நாட் மை மினிஸ்ட்ரி. ஆனா அவங்களுக்கு உதவி செய்ய முடியும் நிமித்தம் அவங்களும் ஒரு நம்பிக்கை இருக்கு. பாஸ்டர் வந்தா பாஸ்டர் கரெக்டா பேசுவாரு, ஞானத்தோடு பேசுவார். He talks with wisdom. ஏன்னா ஜனங்க கேட்கறதுக்கு முன்பாக அவங்க மனதில் என்னன்னு சொல்லிட்டு தேவன் எனக்கு வெளிப்படுத்திடுவார். இந்த ஆள் எங்க கொண்டு போறான்னு சொல்லி எனக்கு தெரியும். ஸோ I become a counselor. But counseling them is not my ministry. It is a ministry. இது வந்து ஒரு ஊழியம். ஆனா இது வந்து எனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம் அல்ல. Can you understand? If I can help, I help. ஆனா எனக்கு என்னன்னா, முக்கியமாக எனக்கு தேவன் கொடுத்த பிரதானமான ஊழியம் எங்க, அதை தான் நான் செய்யணும். That's what I should be doing. Okay? Helping others is good. நல்லது. ஆனா it's not my ministry. ஏன்னா கடைசி நேரத்துக்கு கர்த்தர் கேட்பார். God will ask. All right, another thing. இது நான் சொல்லிட்டேன். But let me say this again. There's a mismatch in சொன்னாலியா? There is a mismatch. இப்போ நம்ம படிக்கலாம், இதை படிக்கலாம். But I will do what? Ebrேயர் 5ஆம் அதிகாரம். Just open the scripture today. அட்லீஸ்ட் சர்ச்சுக்கு வந்த நிமித்தம் நீங்க பைபிள் திறந்தீங்கன்னு ஒரு அர்த்தம் இருக்கும். எபிரேயர் 5ஆம் எபிரேயர் என்ன அதிகாரம் சொன்னேன்? Hebrews chapter 5 12வது வசனத்திலிருந்து 14ஆம் வசனம். Hebrews chapter 5 reading from verse 12 to verse 14. All right. அப்போ நம்ம நோட்ஸ் எடுக்கிறோம், பைபிளை கலர் பண்ணி இருக்கிறோம். சில பைபிளை பார்த்து அப்படியே கரைச்சி குடிச்சிருப்பீங்க. ஆல்ரைட், நல்லதுதான், நல்லது இல்லைன்னு சொல்ல, வெரி குட். இதெல்லாம் நம்ம செய்யணும். ஆனா தேவன் சொல்றாரு, ஏன் வாழ்க்கை மாறவில்லை? ஏன்னா தேவன் சொல்றாரு 12வது வசனத்துல, you ought to be teachers. நீங்க இப்ப எங்க இருக்கணும்னா, நீங்க ஒவ்வொருவரும் ஆண்டு சொல்றாரு, நீங்க ஒவ்வொருவரும் இந்த நாட்கள்ல எங்க இருக்கணும்னா, நீங்க போதகராக இருக்க வேண்டும். அப்படியே இருக்கிற பவுல் சொல்றாரு, நீங்க போதகரா இந்த காலத்தை பார்க்கும்போது யூ ஆர் சப்போஸ் டு பி a teacher. Each one of you here. ஆனா இப்பதான் நீங்க திரும்பியும் பால் குடிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு பவுல் சொல்றாரு. பவுல் எபிரேயர் எழுதுனவர் சொல்றார். ஆனா இது ஒரு பிரச்சனை ஆயிடும். இது பவுல் எபிரேயர் புத்தகத்தை பவுல் எழுதுறன்னு சொல்லுவீங்க. So because it's not written who wrote Hebrews, right? So I can't say Paul wrote. Okay? அப்புறம் அது வந்து ஒரு வாக்குவாதமாக ஆயிடும். So let's take this one, okay? பவுல் எபிரேயருக்கு எழுதினவர் சொல்றாரு, நீங்க பால் குடிச்சுக்கிட்டே இருந்தா எப்பதான் நீங்க வந்து பலமான ஆகாரத்தை சாப்பிட போறீங்க? If you keep on drinking milk, when are you going to eat meat? அப்படின்னு பைபிள் இருக்குது, எழுதிக்கொள்ளுங்க. பைபிள் அப்படிதான் இருக்குது. எப்ப நீங்க சாப்பிட போறீங்க? அர்த்தம் என்னன்னா, இன்றைக்கு ஆழமான சத்தியத்துக்குள்ளாக நீங்க எப்ப வர போறீங்க? ஐயோ எனக்கு பால் தான் வேணும், பால் தான் வேணும், பால் தான் வேணுங்கிற சபையாக இருக்கிறீங்க. So Paul is saying, என்ன சொல்றாருன்னா, 6ஆம் அதிகாரம், ஐ திங்க் 6ஆம் அதிகாரம் 1-2 வசனம் அவர் சொல்றாரு என்னன்னா, Hebrews 6, ஓகே, இந்த எலிமெண்டரி பிரின்சிபல்ஸ் விட்டுட்டு, இந்த அடிப்படை காரியத்தை விட்டுட்டு நீங்க என்ன செய்யணும்னா, you are supposed to go forward. நீங்க முன் சென்று போக வேண்டும்.
I always have this thing in my mind. Going forward, never backwards. Send this சொல்றோமா? Going forward, never backwards. திருப்பி சொல்லுங்க. Going forward, never backward. Going forward. நாம் மின் சென்று போய்கொண்டுதான் இருக்கணும். இது வாழ்க்கையிலும் சரி, ஜீவியத்திலும் சரி, ஆவின் காரியத்திலும் சரி, வேதத்தின் காரியத்திலும் சரி. Always going forward, never backward. Never backward. Always going forward. Hallelujah. Stotram. Now, Ramba Kurimitiri Kanama. All right. Now, the Lord knows many of you are living a defeated life. I'm about to finish. You are living a very defeated life. தோல்வியான ஜீவியத்தை ஜீவித்துக் கொண்டிருக்கிறீங்க. அநேக பிசாசின் போராட்டங்கள். பிசாசனா உங்களுடைய குடும்பத்துல தார்மாரா இறங்கி விளையாடிக்கிட்டு இருக்கலாம். Your family is in a mess because of demonic activities. இது வரைக்கும் யாரும் உங்களுக்கு சொல்லிருக்க மாட்டாங்க. But today I have to make it straight. Because அடுத்த வாரம் செய்தி நான் சொல்லும் போது அதுக்கு அடுத்த வாரம் வரும்போது God has also given me another message. இது வந்து புதிதான ஒரு உபதேசம். It is a new teaching. இது வந்து ஒரு புதிய உபதேசம். But you need to know this. Number one. Okay? So அதுக்கு பிறகு நமக்கு வந்து we are going to have the Bible class. So தேவ ஜனமே, இன்றைக்கு பிசாசம் பாருங்க, he is walking all over our lives. சிலவங்களுக்கு அது கிளியரா தெரியுது, சிலவங்களுக்கு வந்து அப்படியே நீங்க அழகாக மறைச்சு வச்சிருக்கீங்க. But actually your life is being run by the demons. அதுக்கு நீங்க கிளாஸ்க்கு வரும்போது நான் உங்களுக்கு விளக்கி சொல்லுவேன். Then அப்பதான் உங்களுக்கு புரியும். இந்த சப்ஜெக்ட பேசி ஒரு 30 வருஷத்துக்கு மேல பேசியிருப்போம். மேபி ராஜா கேன் கன்ஃபார்ம். Some maybe 30 years ago. பாருங்க, டெய்லி ஜேர்னல் செய்ய சொன்னோம். அப்புறம் உங்களுடைய அது என்னன்னா, நாங்க எப்போதும் செக் பண்ணிட்டே இருக்கணும். ஏன்னா நான் வந்து ஒரு கிண்டர் கார்டன் டீச்சர் மாதிரி. நான் கேட்கிறேன் உங்கள்கிட்ட, இது அவசியமா? இது அவசியமானு கேட்கிறேன். ஒரு வாட்டி செக் பண்ண, ஒரு 50 பேர் வந்திருப்பீங்களா புக்கை தூக்கிட்டு. So ashamed. ஸோ இப்போ நான் சொன்னேன்னா, நான் அடுத்த வாரம் செக் பண்ணேன்னா, நீங்கள் இந்த வாரம் போய் ஏதாவது கோக் மார்க் செஞ்சு ஏதாவது மேக்கப் பண்ணிட்டு கொண்டு வந்திருப்பீங்க, மூஞ்சிக்கு பவுடர் போடுற போல. இதுதான வாழ்க்கை? Is this life? No, you must understand, is this the life? No. Why God wants us to do a daily journal? ஏன்னா அந்த ஜேர்னல் வந்து என்னன்னா, பைபிளை படிச்சு இந்த வசனத்தை படிச்சா அப்படி எழுதுறதுக்காக இல்லை, அந்த வசனத்தை நீங்க தியானம் பண்ண வேண்டும். ஏன் நமக்கு பிரச்சனை, ஏன் பிசாசுக்கு இடம் கொடுத்துருக்கோம்னா, நம்ம வசனத்தை தியானம் பண்ணாம இருக்கிறோம். Because we are not meditating on the word of God. முடிஞ்ச பைபிள் கிளாஸ்ல மெடிடேஷன் குறித்து நான் கொஞ்சம் சொல்லி கொடுப்பேன் உங்களுக்கு. I want to teach something about meditation, right? Little bit, but that's not our subject. So அதுக்குள்ள நான் வந்து போக கூடாது on that day. Okay? Because we are talking about demon and demonology and deliverance ministry. ஆனா தியானம் முக்கியம். ஏன் முக்கியம்னா, ஆல்ரைட், பாருங்க, உதாரணமாக நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச வசனம் 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் என்ன சொல்றது? நமக்குள் இருக்கிறவர், உலகத்தில் இருக்கிறவட நமக்குள் இருக்கிறவர் பெரியவர். நான் ஒன்று கேட்கிறேன் உங்கள்கிட்ட, I will challenge you. திருப்பி சொல்லுங்க அந்த வசனத்தை. நமக்கு
எப்படி வசனம் ஆரம்பிக்கும்? எனக்குள் இருக்கிறவர், என்னில் பார்க்கிறோம், எனக்குள் இருக்கிறவர், உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கிறோம், எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். இந்த வசனத்தை பிசாசு போராட்டம் வரும்போது அவனை பார்த்து சொல்லிக்கொண்டே இருங்க. பிசாசு சிரிச்சுக்கிட்டு தான் இருப்பான், அவன் நவரவே மாட்டான். வை? ஏன்னா நம்ம ஆலோசனை கொடுக்குறோம், பிரச்சனைக்கு வரவங்க ஆலோசனை கொடுக்குறோம், இந்த வசனத்தை எடுத்து பயன்படுத்து அப்படின்னு. நான் சொல்றேன், நீங்க இந்த வசனத்தை பயன்படுத்துங்க, 100 வாட்டி அவங்ககிட்ட சொல்லுங்க, அவன் சிரிச்சுக்கிட்டு தான் இருப்பான், அவன் வீட்டை விட்டு வெளியே போக மாட்டான், உன்னை விட்டு வெளியே போக மாட்டான். ஆனா பாஸ்டர் நீங்களாம் சொன்னீங்க வசனத்துக்கு வல்லம் இருக்குது. வசனத்துக்கு வல்லம் இருக்குது. எப்போ? எப்போ? ஹலோ தியானத்தின் பிள்ளைகளே, டெய்லி ஜேர்னல் செய்யாம உட்கார்ந்து இருக்கிறவர்களே, எப்போ அந்த வல்லமை இருக்கிறது? எப்போ அந்த வல்லமை இருக்கிறது? தியானம் என்றால் என்ன? எத்தனை வருஷமாக இருக்கிறீங்க, நான் விளங்கிக் கொள்ளவே இல்லை. நான் அதை சிம்பிளா சொல்றேன். 16ஆம் தேதி பைபிள் கிளாஸ்ல நான் கொஞ்சம் டீப்பா சொல்லுவேன், படிச்சு கொடுப்பேன். பாருங்க, வசனத்தை படிக்கிறீங்க, இந்த வசனத்தை எடுத்து அதுல இருந்து ஆவியானவர் என்ன உங்க இடத்த சொல்றார். இந்த வசனம் முதல்ல நம்ம மனப்பாடம் பண்றோம். வெரி குட். கம்ஸ் இன்டு யுவர் மெமரி. உங்க கண்கள் பார்க்குது, நம்முடைய மாம்ச கண்கள் பார்க்கிறது. ஏன்னா அடுத்த வர ஆவின் கண்களை குறித்து பேச தேவன் கிருபை கொடுத்தா நான் பேசுவேன். ஸோ மாம்ச கண்கள் பேசுகிறது, பார்க்கிறது, அதே நம்ம உட்கொள்றோம். எப்பங்க? சிந்தையில வசனத்தை எடுத்து மனப்பாடமா வச்சுக்கொள்றோம். மனப்பாடம் சொல்லுவாங்க, மெமரியில வச்சுக்கொள்றோம். ஆனா தியானம் என்றால், நல்லா கேளுங்க, தியானம் என்றால் இந்த மனதில் இருக்கிற வசனமானது உங்களுடைய ஆவிக்குள்ளாக இருதயத்தில் வர வேண்டும். The word of God must be dropped from the mind into your heart, in the spirit. ஆவில வர வேண்டும். பிசாசானவன் அவனை மாம்சத்தில் ஜெயிக்க முடியாது. சில நேரத்தில் பிசாசு வேட்டும் போகும்போது ஒரு சம்பவம் ஆரம்பத்தில், அங்க கிறிஸ்தவங்களா உட்கார்ந்துக்கிட்டு 12 மணி நைட்ல நான் உன்னை விளக்கமால அடிப்பேன், உன்னை சிறப்பு அடிப்பேன், அது உட்கார்ந்து சிரிச்சுக்கிட்டு தான் இருக்கும், அது போகவே போகாது. பிசாசு போகாது, அது போகவே நவராது. நான் சொல்றேன் உங்கள்கிட்ட, இட் will never move. ஏன்னா இது ஆவின் காரியம். So you want to win the devil, நல்லா கேளுங்க, தேவனுடைய வார்த்தை உங்களுடைய ஆவிக்குள்ளாக இருக்க வேண்டும். The word of God must be in your spirit. ஏன்னா இது ஆவின் யுத்தம், spiritual warfare. Hear this properly, young people. So you want to win a spiritual battle, you must be in the spirit. The word of God that you read now must come inside your spirit. If it's not there, nothing is going to happen. இந்த வார்த்தை உங்களுக்குள்ளாக இருந்தா பிசாசு விரட்டலாம் தேவையில்லை, உங்களை பார்த்த உடனே பிசாசு ஓடுவோம். The devil sees you, you run, because you are very true to God's word. The word of God is in your spirit. அவனுக்கு நல்லா தெரியும். இங்க எத்தனை பேருக்கு வசனம் உங்களை ஆவியில் இருக்குது, எத்தனை பேர் நீங்க மண்டையிலே வச்சிருக்கீங்கன்னு தெரியும் அவனுக்கு. Serious business, huh? God's business, serious business. So, okay, another simple explanation. Excuse me. தேவனுடைய வார்த்தை என்ன வார்த்தை? ஜீவ அப்பம். The word of God. Now, okay, listen. தேவனுடைய வார்த்தை bread of life, right? Hello, why you are so quiet today? Suddenly become so good people. The word of God is the bread of life, right? Okay. Brother, sister, உங்களுக்கு பசி இப்ப
பசி, உங்களுக்கு பசி, இப்ப பயங்கரமா பசி வச்சுக்கோங்க. இப்ப நிறைய ரொட்டி பிரெட் இருக்குதுன்னா நிறைய அப்பத்தை வச்சிருக்காங்கப்பா, நிறைய அப்பம். சோ நீங்க என்ன செய்யறீங்க? மேசையில வந்து உட்கார்ந்துட்டு அப்பத்தை பாக்குறீங்க. பார்த்துட்டு அப்பத்தை எடுத்துட்டு யூ டேக்கிங் த பிரெட். ஓகே, ஐ டோன்ட் ஹேவ் எனி எக்ஸாம்பிள் தான். அப்பத்தை எடுத்து சுத்தி சுத்தி பாக்குறீங்க, படிக்கிறீங்க. அது என்ன பிரெட், எங்க இருந்து வந்தது, அமெரிக்கால இருந்து வந்ததா, ரஷ்யால இருந்து வந்ததா அப்படி பாக்குறீங்க, சைனால வந்ததா. அப்புறம் அந்த பிரெட்ல வந்து என்னன்னா மினரல்ஸ் இருக்குது, எவ்வளவு கேலரி, ஆல் இஸ் கேலரி. படிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. எதை? ரொட்டியை பத்தி படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. பசி யாருமா? Will hunger go away? This is what we are doing. This is what we are doing. We are reading the word. The word has not been eaten. நீங்க எப்போ ரொட்டி எடுத்து பிரெட் எடுத்து வாயில சாப்பிடுறீங்களோ அப்பதான் உங்க பசி ஆறும். This is what God is trying to show us this morning. We are not eating the word. தேவ வார்த்தை சாப்பிடுறது இல்ல. அப்ப ஆண்டவர் என்ன சொல்ல பாருங்க, பிசாசா வந்து இயேசு சோதிக்கும் போது ஆண்டவர் சொல்ற, மனுஷன் அப்பத்தினால் மட்டுமல்ல தேவனுடைய வார்த்தையை சாப்பிடும் போது தான் பிழைப்பான். சாப்பிடணும், தேவ வார்த்தையை சாப்பிடணும். இந்த சாப்பாடு வந்து கொஞ்ச நேரத்தில் சாப்பிட முடியாது, நிறைய டைம் எடுக்கும். நீங்க படுத்திருப்பீங்க, தேவன் வந்து எழுப்புவார், எழுந்திரி. ஆண்டவரே எனக்கு முடியல ஆண்டவரே. நோ, யூ ரீட் அப். ஐ வாண்ட் யூ டு ரிஃபர் ஒன் வேர்ட், சேம் டைம் நோட்ஸ். ஆண்டவர் நோட்ஸை கொடுப்பார். So you must be very sensitive to the Holy Spirit. நான் ஒன்று சொல்றேன், பெருமைக்காக அல்ல. நேற்று நான் படுக்கும்போது சும்மா ஒரு 12:30 மணிக்கு படுத்துட்டு. இது வந்து எவ்ரி டே ஹேப்பனிங் ஃபார் ஃபியூ வீக்ஸ். 12:30 மணிக்கு படுத்தேன். நான் என்ன பார்த்தேன், இன்னைக்கு வரணும், ஏன்னா மலாக்காண்டு வரும். இதனால தான் இப்படி இருக்கிறேன் நான், அந்த மலாக்கா ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல். நான் அலாரம் வந்து 5 மணிக்கு வச்சுருந்தேன். ஏன்னா ரொம்ப தூக்கம், பல நாட்களாக தூங்கலை, காடி டிரைவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் டைம் வந்து 5 மணிக்கு வச்சேன். 12:30 மணிக்கு படுத்து, 12 மணியா 12:40 கிட்ட படுத்து. ஆண்டவர் கரெக்டா வந்து எத்தனை மணிக்கு எழுப்பியிருப்பாரு? 1:40 எழுப்பினார். 1:40. அப்புறம் ஆண்டு சொன்னது, ஆண்டவரே என்ன ஆண்டவரே, நான் டிரைவிங் பண்ணணும், தூக்கம் பார்த்தல. ஒரே அவர் தான் தூக்கம் போதும், உனக்கு 1 ஹவர் தூக்கம் போதும், நீ எலும்பு. இந்த செய்தியில வந்து ஐ வாண்ட் டு டூ சம் கரெக்ஷன்ஸ் சொல்லி ஆண்டவரே எழுப்பி விட்டார். அப்புறம் ஜெபிக்க வேற சொன்னார் உங்களுக்காக. ஏன்னா நான் ஜெபிக்காம நான் வந்து இந்த செய்தியை கொடுத்தா நீங்களே சதறி போயிடுவீங்க. So the Lord says no. அப்புறம் தூங்க விட்டாரா? தூங்கவே விடல. ஸோ 2 மணி, அப்புறம் 1:40 பாத்ரூம் போயிட்டு பல வலிக்கிட்டு வந்து ஒரு 2 மணிக்கு உட்கார்ந்தேன். 5 மணி வரையிலும் தேவனை விடவே இல்லை. காட்டில் வரும்போது அண்டி கேட்டாங்க, ஏன் நீங்க தூங்கல? தூங்க வேண்டியதான், டிரைவிங் பண்ணுங்க. ஆண்டவர் தூங்க விடல, நான் என்ன செய்யறது? ஐயா, தேவ ஊழியக்காரனாக நான் இங்க கத்திக்கிட்டு இருக்கேன்னா, இட் இஸ் நாட் an easy life. ஊழியத்தை கடந்து வரும்போது இட்ஸ் நாட் ஈஸி, பட் இட்ஸ் வெரி கம்ஃபர்டிங். முந்தாத்த சொன்ன, ஆண்டவரே என்னால முடியல, ஆண்டவரே சாய முடியல. ஆண்டவரே பக்கத்தில் நின்றுட்டு அவர் மேல் சாய சொன்னார். I want to go into all this experience. Okay, now let's continue. All right, so bread of life. Brother David, ஏசாயா 41 அதிகாரம் 15 வசனத்தை தேவன் உங்களுக்காக தேவன் கொடுக்கிறார்.
தேவன் உங்களை இந்த தேசத்துல பல இடத்துல கொண்டு வந்து தேவன் விசேஷமாக பயன்படுத்த போகிறார். God is going to use you very powerfully. ஆண்டவர் உங்களை வந்து அநேகரை தேவன் எடுத்த திரும்பத்தக்கதாக தேவன் உங்களை எடுத்து தேவன் உங்களை பயன்படுத்துவார். Okay? Ramba kurumi shandirika baraba. Maybe let me see if this is our last point. All right. இன்னைக்கு மகன் ஜோனதன் ப்ரே பண்ணாரு 52 ஆத்மாக்களுக்காக. எத்தனை ஆத்மா? தரிசனம் என்ன? சத்தமாக. ஐயோ, இதை சொல்ல கூட பயப்படுறீங்க. இந்த ஆள் எதாவது சொல்லிவிடுவார். எது சொன்னாலும் ஏதாவது ஒன்று சொல்லுவார்ல அந்த ஆளு. ஆமா, ஏதாவது சொல்லணும்னா சொல்லுவேன். ஏன்னா 52 ஆத்மாகன்னு சொல்றீங்க, 52 ஆத்மாக்காக ஜெபிக்கிறீங்க. ஆனா நான் ஒன்று சொல்லட்டுமா உங்கள்கிட்ட, நீங்க யாரும் 52 ஆத்மாக்கள் வந்து சேருவாங்கன்னு உங்கள் யாருக்கும் நம்பிக்கை இல்லை. None of you here. I'm saying this very clearly. அமெரிக்காவில் ஒரு ஊழியக்காரர் வந்தாரு பல வாரங்களுக்கு முன்பாக. அவர் கேட்ட ஒரு சிம்பிள் கேள்வி, தமிழ் தான் கேட்டார். அவர் தமிழ் வந்து என்னையோட கொஞ்சம் சிம்பிளா இருக்கும். அவர் கேட்டாரு, மாசத்துக்கு 2 பேருடைய சுகத்துக்காக ஜெபிக்கிறவங்க மின்னுக்கு வாங்கன்னு சொல்லும் போது நான் நினைச்சேன்னா நம்முடைய தலைகள்லாம் வரும்னு நினைச்சேன். ஒரு தலையும் வரல. ஆனா நீங்க தானே ப்ரே பண்றீங்க 52 ஆத்மாவுக்கு. அவர் என்னதான் கேட்டாரு உங்கள்கிட்ட? 2 ஆத்மாக்காக ஒரு மாசத்துல 2 ஆத்மாக்களுக்காக those you want to pray for healing. Are you ready to pray for healing for 2 people every month? You are not ready. So why are you praying, my people? எதுக்காக ஜெபிக்கிறீங்க? ஏன்னா இந்த 4 மாசம் இருக்குது. பாச சொல்ல இல்லை பாச, இது இந்த வருஷத்துக்காக இல்லை, இது வந்து இன்னும் 40 வருஷத்துக்காக. 40 வருஷத்துக்கு 52 ஆத்மாவா? எனக்கு ஒரே வருஷத்துல ஒரு 300 பேர் சேரணும்னு ஆசைப்படுறேன். ஓகே, அதுவும் இருக்கட்டும். ஓகே, இங்க பாருங்க, let's go back to the point now. இப்ப நீங்க எதுக்கு ஜெபிக்கிறீங்கன்னா, அந்த காலம் ஓகே, நம்ம லாட்ரி டிக்கெட் எடுப்போம், அதுவும் வெல்ஃபேர். 4 டிஜிட் எடுக்கலாம் பாவம். ஓகே, 3 டிஜிட் 4 டிஜிட் ஆல் சின். ஆனா அந்த காலத்துல தோத்தோசுமா, அது தோத்தோ ஸ்பாட்ஸ். சரி, அது வந்து இட்ஸ் நாட் கேம்பிளிங். என்ன சொல்லுவாங்க தமிழ்ல? கேம்பிளிங் என்னது? சூதாட்டம். இது சூதாட்டம் இல்லை அப்படின்னு எடுத்துவங்க. கிறிஸ்டியன்ஸ் அந்த காலத்துல சின்ன பிள்ளையா இருக்கும்போது, செகண்டரி ஸ்கூல் படிக்கும் போது தோத்தோ வந்துச்சு வெளியே. So they call it Toto Sports, right? Now same name. எடுக்கிறவங்க சொல்லுங்க, same sports, same. Toto Sports. I don't know. So Toto Sports. அப்போ எங்க தாத்தாலாம் சொல்லுவாங்க, சரி இதெல்லாம் போக இதெல்லாம் சூதாட்டம். ஆனா வெல்ஃபேர் வருது. வெல்ஃபேர் பேர் பார்த்தீங்களா? வெல்ஃபேர் இருப்பாங்க. ஸோ கிறிஸ்துவங்களாம் வெல்ஃபேர் எடுப்போம். வெல்ஃபேர் எடுத்துட்டு எங்க அப்பா என்ன செய்வாருன்னா, அது ப்ரே பண்ணி சாமி படம் இருக்கும், ஜீசஸ் படம். அந்த ஜீசஸ் படத்துக்கு பின்னால வைப்பாங்க. அவர் ஒவ்வொரு நாளும் காலையிலயோ மாலையோ மத்தியானத்தை ப்ரே பண்ணுவார். ரொம்ப டிவோட்டு. அவர் டெய்லி பாருங்க. ஸோ அவர் போது ப்ரே பண்ண. ஆனால் அவர் உண்மையாக ப்ரே பண்ணுறாரு. அந்த டிக்கெட்டுக்காக ப்ரே பண்ணுறான்னு தெரியாது. அந்த காலத்தில் இன்டர்நெட்லாம் இல்லைல்ல, நைட்லாம் பார்க்க முடியாது. அடுத்த நாள் நியூஸ் பேப்பர் வருது, போய் நியூஸ் பேப்பர் வாங்கிட்டு வாடா. அப்படி நியூஸ் பேப்பர் வாங்கிட்டு அது திறந்து வச்சுக்கிட்டு டக்கு 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 டக்கு, ஐயோ ஒரு நம்பர் மிஸ் அப்படின்னு, அப்புறம் அடுத்த நம்பர் எடுத்து டக்கு டக்கு. எங்க அப்பா மட்டும் இல்லை, அநேக பேர் அப்படி செஞ்சாங்க. I don't know you all enjoyed that things or not. ஒரு சில இப்ப எடுக்கிறீங்க நீங்க, எனக்கு தெரியும் இந்த லாட்ரி அடிக்கணும்னு சொல்லி. அதே மாதிரிதான் 52 ஆத்மாக்கள் நம்ம ஆகாயத்தை பார்த்து கொண்டு இருக்கிறோம். எலியாவை தூக்கி கொண்டு போன அந்த அக்னி ரதங்கள் மூலமாக ஆண்டவர் 52 ஆத்மாக்கள் டக்குனு அனுப்பி சபையில் தூக்கி போட்டுருவார். அப்படித்தானே?
அப்படித்தானே ஜெபிக்கிறீங்க. அந்த 52 ஆத்துமாக்களுக்காக நீங்க என்னங்க செஞ்சீங்க? ஜெபித்தா மட்டும் போதாதுங்க, ஒரு ஒப்பு கொடுதல் இருக்க வேண்டும். You need to have a commitment. A commitment. ஆனா நம்முடைய பழக்க வழக்கம் என்னன்னா, நாங்க ப்ரே பண்றோம், ஆண்டவர் எல்லாவற்றையும் தேவன் தான் செய்யணும். நம்முடைய பிரேயர் ப்ராப்ளம் இதுதான். நல்லா கேளுங்க. பிரேயர்னு சொல்லிட்டு நான் ப்ரே பண்ணுவேன், ஆண்டவர் வந்து யாரு? நான் சம்பளத்துக்கு வைத்திருக்கிற வேலைக்காரன். சொல்லுங்க, ஆண்டவர் யாரு? சம்பளத்துக்கு வைத்திருக்கிற வேலைக்காரன். சோ நாங்க ப்ரே தான் பண்ணுவோம், ஆண்டவர் எல்லாவற்றையும் தேவன் செய்யணும். This is our attitude. This has been our attitude. This has been our attitude. நான் உங்களுக்கு கேட்கிறேன், உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா எதுக்குங்க ப்ரே பண்றீங்க 52 ஆத்மாவுக்காக? If you pray for 52 souls of lost souls, you must take the responsibility. பொறுப்பெடுக்கணும். You are not taking responsibility. Then why are you praying? For the sake of praying. எங்கேயாவது லாட்டரி அடிக்குமான்னு பாக்குறீங்க. எங்கேயாவது ரோட்ல நடக்கிறவங்க கண்ணு தெரியாம யாராவது மேல ஏறிட்டா அது நமக்கு ஆத்மாக்கள். அப்படியே வந்து ஆத்மாக்கள் சேரும். ஆண்டவர் கேட்கிறார். அடுத்து இதோட சேர்த்து நான் இன்னும் பாயிண்ட் முடிச்சிடறேன். ஆண்டவர் சொல்றார், மகனே மகளே, அந்த ஒப்பு கொடுத்தல் எப்படி வரும்னா, நீங்க ஒவ்வொருவரும் தேவ கண்கள்ல யாரே ஊழியக்காரர்கள். யூ ஆல் ஆஃப் யூ ஆர் சர்வன்ட்ஸ் ஆஃப் காட் இன் த மினிஸ்ட்ரி. உங்க எல்லாத்துக்கும் தேவன் ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். இது வரைக்கும் நீங்க ஊழியம் செய்யல. இந்த 16ஆம் தேதிக்கு பிறகு நீங்க ஊழியத்தை ஆரம்பிக்க போறீங்க. எப்படின்னா, உங்கள் ஒவ்வொருடைய வீட்டிலையும் நீங்க சர்ச் ஆரம்பிக்க போறீங்க. I am just releasing it right now. பரமேஸ் வீட்ல ஒரு சர்ச், வாரத்தில் ஏதோ ஒரு நாள் அங்க இருக்கிற ஜனங்களை கூப்பிட்டு, சர்ச் மெம்பர்ஸ் யாரையும் கூப்பிடாதுங்க, அங்க சுட்டு வரத்துல கூப்பிடுங்க. ராஜாவும் புஷ்பாவும் சேர்ந்து ஒரு கூட்டம், மெர்சியும் நெத்தாவும் வாலிப பிள்ளைங்க அவங்க 100 கூட்டம். நீங்க அவங்க கூட்டத்தில் கலந்து கொள்ள தேவையில்லை, நீங்க உட்காந்து கேட்கலாம். அவங்க வந்து உங்க மீட்டில் கலந்து கொள்ள தேவையில்லை. ஏன்னா அந்த கலந்து கொண்ட ப்ராப்ளம். ஏஞ்சல் ஒரு கூட்டம் நடத்தணும், ஏஞ்சலுடைய அப்பாவும் அம்மாவும் தனியா ஒரு கூட்டம் நடத்தணும். இதே மாதிரி எல்லாரும் வீட்டிலும் நடத்தணும், இன்க்ளூடிங் யூ, ஈவன் தோ யூ ஆர் நாட் இன் அவர் சர்ச். ஏன்னா நீ இந்த சத்தியத்துக்கு அடங்கிய ஒரு பிள்ளைங்க. ஸோ நீங்களும் செய்யணும். ஆத்மா வந்தா நீங்க எங்க வேணா கூட்டிட்டு போங்க, இந்த சர்ச்சுக்கும். ஏன்னா கடைசியில் தேவன் கிட்ட செய்யறாங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் Philip and Veronica, you must start a church. And then Samson, Paul and Charisma will start another church in your own house, can be, or in another friend's place. Okay? So when a father mother having meeting, you make drinks for the people. When they have a meeting with young people, father mother make drinks for them. அவ்வளவுதான், வாயை திறக்க கூடாது. நீ ஏன் அப்படி பேசுற, ஏன் இப்படி பேசுற, இதெல்லாம் தலையிடாதீங்க. அப்பதான் சர்ச் நடக்கும். எல்லாரும் வீட்லயும் சர்ச் நடக்கணும். சோ உங்க சர்ச்சுடைய பேர் என்ன? எழுதி கொள்ளுங்க, ஹீலிங் டெலிவரன்ஸ் சர்ச். சுகமளிக்கிற விடுதலை கொடுக்கின்ற சபை. ஒவ்வொரு வட்டாரத்திலும் ஆரம்பிக்கணும். இப்பதான் தேவன் கேட்கிறார், கமிட்மெண்ட் பார்க்கிறார். ஆமா பிரதர் லாரன்ஸ் அவர்களே, உங்க வீட்டில் ஆரம்பிங்க. நீங்க சொன்னாங்க எங்களுக்கு யாரும் தெரியாது அப்படின்னு பேசக்கூடாது. உங்களுக்கு யாரும் தெரியாது, ஆமா நீயும் ஆரம்பிக்கணும், எல்லாரும் ஆரம்பிக்கணும், எல்லார் வீட்லயும்.
ஜோனதன் ஆரம்பிக்கணும். ஜோனதன் சொல்லக்கூடாது, இல்லை நான் வந்து எங்கள் அம்மா வீடு சேர்ந்து நடத்துகிறேன். இல்லை இல்லை, அம்மா வீடு நடத்தட்டும், ஜோனதன் வீட்டில் நடத்தட்டும். எவ்ரிதிங் மஸ்ட் பி சீரியஸ் now. I want to find out the next 2 weeks. பிரதர், நீங்கள் என்ன செய்யுங்கன்னா ஒவ்வொரு இந்த 2 weeks சிந்திச்சு ஒரு வாரத்துக்குள்ள பதில் கொடு. இதுதான் ரொம்ப சிந்திக்க தேவையில்லையா? ஏன்னா நீங்கள் ஆவியில் இருக்கிறவங்க இல்லையா, அது கூட நீங்கள் சிரிப்புக்க மாட்டீங்க. இப்போ உங்களுக்கே சந்தேகமாச்சு, ஆனால் ஆவியில் இருக்கிறோன்னா இல்லையான்னு. சரி, எப்படியோ நீங்கள் ஒரு வாரம் 2 வாரத்துக்குள்ளாக அடுத்த வாரம் நான் உங்களுக்கு சந்திக்கும் போது நான் வரதுக்கு முன்பாங்க நீ சொல்லணும் யார் யார் யாருன்னு. பாருங்க, நீங்க நம்பலைன்னா இந்த 52 ஆத்மா உங்களுக்கு எந்த ஒரு அதுவும் இல்லை. ஆனா இந்த 52 ஆத்மா நான் பார்த்தேன் 3 மாதத்துக்கு முன்பாக, ஒண்ணுமே அசைவாடல. நத்திங் இஸ் ஹேப்பனிங். ஏன்னா நீங்க ஊழியத்துக்கு போறீங்க, யார்கிட்டயாவது சத்தியத்தை சொல்றீங்க, ஆனா ஒரு விடுதலை இல்லை. நீங்க நினைக்கிறீங்க, இல்ல பாஸ்டர் நாங்க போறோம், ஆண்டவர் அற்புதம் செய்யணும். யார் மூலமா அற்புதம் செய்யணும்? உங்க மூலமா தான் தேவன் அற்புதம் செய்யணும். அதனால கர்த்தர் எனக்கு உணர்த்தார் 3 மாதத்துக்கு முன்பாக இந்த பைபிள் கிளாஸ் நடத்த. நம்பர் 1, ஏன்னா எனக்கு ஒரு பாரம், 52 ஆத்மா வரலையே, ஜெபிச்சிருக்க. ஏன்னா நான் புதன்கிழமையே கேட்கிறேன் ஜெபத்துல, நீங்க ஜெபிக்கிறீங்க நல்லது, ஆனா என்ன செய்யணும்? கர்த்தர் உணர்த்துற, நீ ஏதாவது செய்ப்பா. அப்படி தேவன் உணர்த்தும் போது இந்த பைபிள் கிளாஸ் நடத்துவோம். அதுக்கு பிறகு நமக்கு தெரியும். ஏன்னா ஒவ்வொரு வீட்டிலும் பாருங்க, அங்க விடுதலை நடக்கும், சுகம் அடைவார்கள். அப்போ ஜனங்கள் வருவார்கள், போய் சொல்லுவார்கள், ஜனங்கள் இந்த வீட்டுக்கு வாங்க, அவங்க பிரதர் ஜெபிக்கா, சிஸ்டர் ஜெபிக்கிறாங்க, அற்புதங்கள் நடக்குது. அல்லேலூயா. ஏன்னா அந்த 14ஆம் தேதிக்கு பிறகு ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு மீட்டிங்லும் அற்புதம் நடக்கணும். நீங்க லிஸ்ட் போட்டு பேர் போட்டு எத்தனை பேர் எப்படின்னா நல்லா கேளுங்க. இப்போ மைக்கேல் கடன் எடுத்திருக்காரு 52 வெள்ளிக்கு. கடன் தெரியுமா உங்களுக்கு? ஸோ இந்த கடனை கட்டி முடிக்க முடியல. ஸோ இப்போ அவர் வந்து உங்க கைகளை ஏந்திக்கிட்டுருக்காரு, பிள்ளைங்களா யாராவது எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஸோ நீங்க என்ன செய்ய போறீங்கன்னா, அந்த 52ல உங்களுடைய பங்கு என்ன? வாட் இஸ் யோர் பார்ட் இன் த 52? பிரதர் 3 மாசத்துக்கு முன்பாக என் பேர் தான் போடணும். 3 மாசம் முந்தி பாஸ்டர் அண்ட் ஒய்ஃப்னு போட்டுட்டு எங்களுக்கு கொடுக்கப்பட்ட பாரம் 5 ஆத்துமாக்கள். அந்த 52ல எங்களுக்கு 5 பேரு. நான் எப்பயே சொல்லிடுறேன், இப்ப நாங்களாம் சும்மா வெறுமையா உட்கார்ந்து இருக்கல. நான் அது எங்களுக்கு வந்து 7-8 பேர் இருக்கிறாங்க, ஆனா 5 பேர் நான் கொடுக்குறேன் போது. அதே போல நீங்களும் கொடுக்கணும். பாஸ்டர் 5 பேர், நான் எப்படியாவது 10 பேர் அப்படி போடணும். சும்மா வீராப்பெல்லாம் போடக்கூடாது. உணர்ந்து உங்க வீட்டில் இந்த வருஷத்துக்குள்ளாக எத்தனை ஆத்துமாக்களை கொண்டு வந்து கூட்டம் நடத்துவீங்க ஒவ்வொரு வாரமும்? இதுக்கு பேர் தான் ஒப்பு கொடுத்தல். That is called commitment. Nothing else is called commitment. Are you ready to commit, my dear people? அதே அந்த 52 பேர் வரணும் சொல்லிதான் முதல் காரியம் இந்த கிளாஸ் நடத்தணும் சொல்லி எனக்கு ஒரு ஒப்பு கொடுத்தார். So I'm doing 2 things. இந்த தரிசனம் நிறைவேறன்னு சொல்லிட்டு நான் லாட்டரி டிக்கெட் எடுத்து வச்சுக்கல. நான் இப்ப அதுக்காக பாடுபடுகின்றேன். You know, to prepare these classes, எத்தனை மணி நேரம் உட்கார்ந்து இருக்கிறேன். ஆண்டி கேட்பாங்க, எப்படிதான் உட்கார்ந்து இருக்கீங்க பல மணி நேரம் ஒவ்வொரு நாளும்? I have to pray, I have to research, I have to find, I have to make notes. It takes sacrifice. அதுக்கு தியாகம் அவசியம். ஆத்துமாக்களை நம்ம கொண்டு வரணும்னா நாம தியாகம் செய்யணும். நான் உங்களுக்கு போதிக்கணும்னு சொன்னா I must sacrifice. If I don't sacrifice, I cannot give teaching. நான் மற்றவங்களை போத ஏதோ மேலோட்டமா பேசிட்டு போக முடியாது. I must give good teaching. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா தேவ ஜனமே, நான் பாருங்க தூக்கம் இல்லாம கர்த்தருடைய பலத்தினால், ஏன்னா என்னை பலப்படுத்துகிறவர் கிறிஸ்து.
ஸோ அந்த பலத்தை நம்பி நாங்கள் வருகின்றோம், ஓடுகின்றோம். இப்போ உங்களுக்கு என்னங்க பலவீனம்? ஏன் நீங்க வந்து ஆத்துமாக்களை ஒன்று கூட்ட முடியல? So what is your area of responsibility for this 52 souls? நீங்க வந்து காரணத்தை சொல்லக்கூடாது. ஏய் பாஸ்டர், உங்களுக்கு தெரியுமா பாஸ்டர், ஐ எம் வெரி டயர்ட் ஆஃப்டர் ஜாப். உங்களுக்கு தெரியுமா, 65 வயசு வரையிலும் நானும் ஜாப் செஞ்சேன், பொறுப்புள்ள ஜாப். நீங்களாம் போறீங்க, டைம் கிளிக் பண்றீங்க, வெளியே வந்துடுறீங்க 8 மணிக்கு ஆஃப்டர் 8 hours. வி ஆல் கேனாட். சில நேரத்தில் ஆஃபீஸில் 12 hour உட்காந்துருப்பேன் ஆஃபீஸில். சம்டைம்ஸ் ஐடி ப்ராஜெக்ட்ஸ் வந்து நம்ம செய்யும் போது வி ஆர் வாட் யூ கால் கிராஸ் ஓவர் செய்யும் போது 3 நாள் 4 நாள் வீட்டுக்கு வர மாட்டேன். நான் அந்த கம்ப்யூட்டர் அறையில் உட்காந்து தரையில் உட்காந்து நோட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு ஞாயிற்றுக்கிழமை சேர்ச்சில் வந்து ப்ரெஸ்ஸிங் வச்சுட்டு திரும்பி போவேன் கம்பெனிக்கு. அப்படிலாம் நடந்துருக்குது. வேலையை விட்ட பிறகு இன்றைக்கும் கூட நான் பிஸி ஃபார் காட். ஸோ உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களால் முடியாது. அவ்வளோ பலவீனமாக இருந்தும் பாருங்க, என் பல்லு என் வாய்வுக்கு ஒரு 10, 13, 16 தையல் இருக்கு. 16, 17 தையல்கள் இருக்குது. இன்னும் எடுக்கல வெளியே. அப்பயும் நான் வந்து உங்க மத்தியில் பேசுறேன். ஓ பிரதர் பாஸ்டர், பிள்ளைங்க பாஸ்டர், எனக்கு பிள்ளைங்க பாஸ்டர், என் பிள்ளைய நான் பார்த்துக்கணும். பிள்ளைய நீ பார்த்துக்கிறியா? எங்களுக்கு 4 பிள்ளைங்க. எங்களுக்கும் பிள்ளைங்க இருந்துச்சு, 4 பிள்ளைங்க. ஜேசன் வந்து 1 வயசு 2 வயசு தான் ஜேசனுக்கு. மோட்டார் சைக்கிள், இப்போ காடிலாம் இல்லை, எல்லாம் மோட்டார் பைக்கில் மகனை நடுவில் வச்சு 30 கிலோமீட்டர் இங்கே வந்து கேரியான உள்ளுக்கு போகும். மோட்டார் சைக்கிளில் விழுந்ததுலாம் இருக்குது கதை. மனது வச்சா எது வேணுமோ செய்ய முடியும். If you have a heart, there's always a way open. Don't give lame excuse. ஒரு சில என்கிட்ட சொல்லுவாங்க, பாஸ்டர் இது நிமித்தம் தான் எனக்கு மீட்டிங் வர முடியல, என் ஜாப் நிமித்தம் வர முடியல. உங்களுக்கு நல்லா தெரியல, நான் ஜெபிச்சா ஆண்டவர் கேட்பார். ஆமென். சும்மா ஒரு ஆமென் சொல்லுங்களேன், சும்மா சொல்லுங்களேன். நீங்க ஜெபித்தாலும் தேவன் கேட்பார். கரெக்டா? இப்போ உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? சர்ச்சுக்கு மீட்டிங் வர முடியல, பைபிள் கிளாஸ்க்கு வர முடியல. ஏன் வர முடியல? ஜாப் தானே. நோ ப்ராப்ளம், நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த மகளுக்கு ஜாப் நிமித்தம் பைபிள் கிளாஸ்க்கு வர முடியல. ஆண்டவரே தயவு செய்து, ஆண்டவரே நீ அன்புள்ள தேவன், அந்த ஜாப் எடுத்து போட்டு ஆண்டவரே. பிள்ளைங்க தானே பிரச்சனை. ஆண்டவரே இந்த பிள்ளைங்க நிமித்தம் பிரச்சனை, இந்த குடும்பம் வந்து உன்னை சேவிக்க முடியல, they cannot serve you, cannot come to church properly, பைபிள் கிளாஸ்க்கு வர முடியல. ஆண்டவரே தயவு செய்து ஆண்டவரே நீ கொடுத்த பிள்ளை நீ எடுத்துக்க ஆண்டவரே. வேண்டாம் ஆண்டவரே. Can I pray like that? ஏன் ப்ரே பண்ணக்கூடாது? ஏன் அப்படி தானே ஆட்டுறீங்க? பிரச்சனை தானே. இப்ப பிரச்சனை உங்க முன்னுக்கு இருக்கும்போது ப்ரே பண்ணீங்க இல்லையா? ஆண்டவரே இந்த பிரச்சனை எடுத்து போடு, எனக்கு வயிற்று வலி பிரச்சனை எடுத்து போடு, ப்ரே பண்ணுமா இல்லையா? அப்ப உங்க பிள்ளைங்க பிரச்சனை ஆயிட்டீங்க, உங்க குடும்பம் பிரச்சனை ஆயிடுச்சு, உன் ஜாப் பிரச்சனை, ஏன் நம்ம ப்ரே பண்ணக்கூடாதா? நல்லா சிந்திங்க. டோன்ட் சீட் காட். ஏன் இந்த கேள்வி நான் பேசுறேன்னா, எனக்கு அன்பு இல்லைன்னு இல்லை, ஏன்னா நீங்க தேவனை எப்படியாவது சுத்தி வளைச்சு உங்களை ஏமாத்த பாக்குறீங்க தேவனை. ஆண்டவர் டைரக்டா சொல்றாரு, இனிமேல இந்த ஏமாற்ற வேலையை விட்டுருங்க. அந்த ஊழியத்துல come back to God. Come back to God. You know, I got 4 stands in my heart, you know. நான் இப்படி சத்தமா பேசக்கூடாதுன்னு டாக்டர் மிந்தியே சொல்லிட்டாங்க. Your lungs problem become lungs 100% gone.
டாக்டர் சொன்னார், எங்க நீ பேசணும், அமைதியா பேசு, 15 நிமிஷம் பேசணும். இன்னும் 15 நிமிஷம் இருக்குது. ஸோ ஐ வில் கிவ் another 15 minutes. ஐயா, நம்ம இதெல்லாம் பயந்துக்கிட்டு உட்கார்ந்துருந்தா நம்ம தேவனுக்கு பிரியமா இருக்க முடியாது. I got 4 stands, you know. பார்த்தா தெரியல, எனக்கே தெரியல உள்ளுக்கு இருக்கா இல்லையான்னு தெரியுது. ஒரு வாட்டி 2 வச்சாங்க, அப்புறம் அடுத்து 2 வச்சாங்க. If I can continue, உங்கள் முன்பாக தேவன் நல்ல ஒரு உதாரணத்தை வைத்திருக்கிறார். என்னை விட மோசமானவங்களும் இருக்கிறாங்க ஊழியக்காரங்க. ரொம்ப என்ன மோசம்னா, இன்றைக்கு பலவீனர்களா இருக்கிறாங்க. ஆனா அவங்களும் இன்றைக்கு பல காட்டுக்குள்ளாக, பல மலைகளுக்குள்ளாக போய் ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறாங்க. So my dear people, please make a decision. Commit. Please commit. Please commit. போன வாரம் மைக்கேல் பேசும்போது, ஓகே, ஐம் ஃபினிஷிங், ரைட். போன வாரம் மைக்கேல் பேசும்போது உங்களுக்கு உணர மாட்டீங்க. ஆனா மைக்கேல் பேசும்போது ஆக்சுவலி அவர் கண்ணீரோடு பேசுறார். ஆனா என் மாதிரி பேசியிருக்க மாட்டாரு. ஆனா அவருடைய உள்ளத்துல ஒரு அழுகையோடு பேசுனதை நான் உணர்ந்தேன். I realized this. You know, his heart was beating. He was crying. His heart was crying when he was delivering the message. So எந்த வேதனையோடு செய்தி ஆயத்தப்படுத்தியிருப்பார் போன வாரம். உணர்ந்து பாருங்க, உணர்ந்து பார்க்க வேண்டும். பிரதர், ஆண்டவர் உங்களுக்கு அபாக்குக் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை தேவன் கொடுக்கிறார். ஆண்டவர் உங்கள் கால்களை மான் கால்களை போல பலப்படுத்தி, ஆண்டவர் உயர்ந்த மலைகள்ல தேவன் உங்களை ஏற தேவன் உங்களுக்கு பலம் கொடுப்பார். ஹல்லேலூயா. தொடர்ந்து பிரதர் நீங்க ஓடுங்க பிரதர். So my dear people, take responsibility. All right? Enough. போதுங்க, போதும். Enough. மானாக்குரு பைஷாந்தரி கரையா. ஆண்டவர் ஒரு கதை சொன்னார் இல்லையா? புத்தி உள்ள மனுஷன் வீட்டை எங்க கட்டுறான்? கரெக்ட், கண்மலை. புத்தி இல்லாத மனுஷன் எங்க கட்டுறான்? மணல் மேல் கட்டுறான். இப்ப நீங்களாம் அஸ்திபாரம் யாரு? அந்த கண்மலை. நான் இப்ப முடிக்கிறேன். Let me just finish it. Okay, I will finish with this. Okay, கண்மலையா மணலா? சத்தமா எல்லாம் சொல்லுங்களேன். கண்மலையின் மேல் கட்டுறோம். ஆண்டவர் கேட்கிறாரு, புத்தி உள்ள மனுஷன் கண்மலையின் மேல் கட்டின வீடு. ஆண்டவர் கேட்கிற கேள்வி, உங்க வீடு எங்குங்க? Where is your house? கட்டிட்டீங்களா வீட? ஹலோ மை டியர் பீப்பிள், வசனத்தை நானும் எனக்கே தெரியல, ஆண்டவர் வெளிப்படுத்துற எனக்கு. இன்னும் ஆண்டவர் சத்தியத்தை எப்படிலாம் வெளிப்படுத்துற? கண்மலையின் மேல் கட்டினவன். உங்க வீடை கட்டியிருக்கிறீங்களா இன்றைக்கு? நான் ஏதோ போன வாரத்துல கட்டப்பட்ட வீட்டுல ஓட்டெல்லாம் இருக்கும், அதெல்லாம் சுவர்லாம் சரிப்படுத்தணும்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தேன். ஆனா வீடே இல்லையே. எங்கங்க உங்க வீடு? நான் கேட்கிறேன், இப்ப உங்களுடைய ஆவியின் வீடு எங்க? பாருங்க, எனக்கு தெரியாத காரியத்திலெல்லாம் கர்த்தர் எல்லாத்தையும் வெளிப்படுத்துறார். எவ்வளவு ஆபத்தான வசனம் அது. கண்மலை மேல் கட்டின வீடு. இல்ல கட்ட ஆரம்பிச்சிட்டீங்களா? அஸ்திபாரமாவது போட்டுட்டீங்களா? வசனத்தை சொல்றோம். கண்மலை மேல் கட்டின மனுஷன் புத்திவான், புத்திசாலி. மணல் மேல் கட்டினவன். சோ மழை, பெரிய வெள்ளம் எல்லாம் வரும்போது மணல் கட்டினவன் வீடு போயிடுச்சு. ஆனா இப்போ பெரிய மழை வந்தாலும் உங்க வீட்டையும் எதையும் எடுத்து போக ஒண்ணுமே இல்லையா? ஏன்னா வீடே இல்லையா? கர்த்தர் சொல்றார், there's no house. அப்படி உங்களுக்கு யாருக்காவது வீடு கட்டி வச்சிருக்கீங்கன்னா என்கிட்ட சொல்லுங்க, வீடு கட்டிட்டோம். I only have to ask one question. வாங்க ஜெபிப்போம். Father, I want to thank you.
Enough, Lord, enough. போதும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அந்த ராமா சந்திரிக்கரபா. அன்பின் பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பிக்கனம்மா பாக்குரு பிஷந்திரிக்கரபா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். பரலோகத்தின் தகப்பனே ஸ்தோத்திரம் ஐயா. இக்கே நாங்கரோ ரெங்கராபா சந்திரிக்கரபா. ஆண்டவர் திருப்பி சொல்றார், தயவு செய்து தேவ பிள்ளைங்களை, இன்றைக்கு நான் நான் இல்லை, ஆண்டவர் சொல்றார், ஆண்டவர் பேசின வார்த்தைகளை கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு பாயிண்ட், நிறைய பாயிண்ட் இருக்குது, ஒவ்வொரு பாயிண்டாக எடுத்து உட்கார்ந்து தியானிங்க. இந்த வசனத்தை எடுத்து தியானிக்க வேண்டும். God wants you to meditate on the message itself. ஒவ்வொரு பாயிண்ட்டையும் எடுத்து நீங்கள் அப்படியே அவுட்லைன் பண்ணி அதை நீங்கள் என்ன பேசினாரே ஆண்டவர், நாட் மீயா, இன்றைக்கு பேசுனது தேவனுடைய குரல், தேவனுடைய சத்தம். ஏன்னா ஆண்டவர் இன்றைக்கி சில காரியத்தை கொஞ்சம் ரொம்ப சீரியஸாக பேசுகிறார். ஏன்னா அப்போ தான் நம்ம தூங்கி கொண்டிருக்கிறோம். நம்ம தூங்கி கொண்டிருக்கிற சிந்தையை எழுப்பத்தக்கதாக ரோமர் புத்தகத்தில் ஆண்டவர் சொன்னார் இல்லையா, பவுல் சொல்றார் இல்லையா ரோமர் புத்தகத்தில், தூங்கி கொண்டிருக்கிறவங்களை எந்திரிங்கன்னு. ஸோ இன்றைக்கு கர்த்தர் தட்டி எழுப்புகின்ற ஒரு நாள். பிகாஸ் in our spirit we are sleeping. We are thinking we are all okay people. No, okay. உங்களுக்கு மற்றவங்க பார்க்கும்போது நீங்க ஓகே, ஆனா தேவன் உங்களை எப்படி பார்க்கிறார்? இதுதான் நம்முடைய கேள்வியா இருக்கணும் ஒவ்வொரு நாளும். Father, I want to thank you. I want to bless your name, oh God. ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே ஐயா, நீ பேசின வசனங்களுக்காக நன்றி. சற்று கடுமையாக இருந்தாலும் கண்டிப்பாக இருந்தாலும் ஆண்டவரே, ஆண்டவரே நீ நேசிக்கிற பிள்ளைகளே ஆண்டவரே, நீ புறம்பினால் நீ அடிக்கிற தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. தகப்பன் தன் பிள்ளைகளை நேசிக்கும் போது அந்த பிள்ளையை அடிக்கின்றார். ஏன்னா அவன் மனம் திரும்ப வேண்டும், அவன் திரும்பி வர வேண்டும் என்று சொல்லி, அவன் நல்லா இருக்க வேண்டும் என்று சொல்லி தானே தகப்பன் பிள்ளையை அடிக்கிறார். ஆண்டவரே, இந்த நாளில் உம்முடைய அன்பை உணர்ந்து கொள்ள கிருபை தாரும். இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள், கேட்க போகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ தயவாய் சந்திப்பீராக. ஆம் ஆண்டவரே, வழி தவறி போனவர்கள் அப்பா, சொந்த பாதையில் போனவர்கள் இன்றைக்கு மனம் திரும்பி வர வேண்டும். Give them the spirit of repentance, O Lord, to come back to you. ஆம் ஆண்டவரே, உம்முடைய விசேஷமான சமூகம் தொடர்ந்து பிள்ளைகளோடு இருக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, நாளில் அப்பா உம்முடைய சமாதானத்தை நீ பேசும். Peace, speak your peace into the hearts of Father. உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல, உம்முடைய சமாதானத்தை நீ பேசும் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நாளிலிருந்து ஆண்டவரே, பிள்ளைகள் யார் குடும்பத்திலும், பிள்ளைகள் வாழ்க்கையிலும், வேலையிடத்திலும், சரீரத்திலும் ஆண்டவரே, எந்த விதமான பிசாசின் தடைகள் அப்பா எதிர்த்து நிற்காதபடி ஆண்டவரே, பிள்ளைகள் மேல் உங்களுடைய விசேஷமான சமூகம் இருக்கட்டும் ஆண்டவரே. இந்த நாளிலே ஆண்டவரே, நீ விடுதலை ஆக்கினே. You have delivered your children. தொடர்ந்து ஆண்டவரே, இந்த விடுதலையிலே நடக்கத்தக்கதாக, ஜீவிக்கத்தக்கதாக நீ ஒருவரே உதவி செய்வீராக. உம்முடைய காயப்பட்ட கரத்துக்குள்ளாக, உம்முடைய அன்பின் மார்புக்குள்ளாக நீ ஒவ்வொருவரையும் ஆண்டவரை அணைத்து கொள்ள வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் அடியேன் செபிக்கிறேன் என் நல்ல பிதாவே. ஆமென். Generations, you